गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरुनाथ महाराज की जय। हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे। गोपिका जीवन स्मरणं गोविंद गोविंद। सद्गुरुनाथ महाराज की जय। शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। गुरुब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः, गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। कलये सुन्दराकारं सदैकप्रियदर्शनम् अज्ञाननाशकं देवं सद्गुरुं मुरलीधरं, मुरलीमण्डितकरकमलं मुनिजनमोहनं व्यत्यस्तपादं वनमालाधारिणं प्रेम भक्तमण्डल नित्यकीर्तितं श्रीप्रेमिकवरदम् आश्रयेऽहम्। नीलातुङ्गस्तनगिरितटी सुब्धमुद्बोध्य कृष्णं पारार्त्यं स्वं श्रुतिसतशिरःसिद्धम् अध्यापयन्ती स्वोच्छिष्टायां सृजिनिगलितं या बलाकृत्य भुङ्क्ते गोदा तस्यै नम इदमिदं भूय एवास्तु भूयः। அன்னவயல் புதுவை ஆண்டாளரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு. சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருள வல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கென்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லீம் ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாக்ஷாத் க்ஷமாம் கருணயா கமலாமிவான்யாம் கோதாம் அனன்ய சரணः சரணம் பிரபத்யே. ஸ்ரீயப்பதியான பகவான் ஸ்ரீ மாதுரி சகி சமேத பிரேமிக வரத டாக்குர்ஜியினுடைய ஒரு அவ்வியாஜ கிருபையாலையும் நம் சத்குருநாதர் மகாரண்யம் ஸ்ரீ ஸ்ரீ முரளிதர சுவாமிகளுடைய அபார கிருபையாலையும் இந்த ஆண்டாள் கல்யாணம் ஸ்ரீ ஆண்டாள் கல்யாணம் அப்படிங்கிற தலைப்புல இன்னைக்கு கதாசிரவணம் பண்றதுக்கான ஒரு பெரிய பாக்கியம் இந்த நன்னாள்ல நமக்கு கிடைச்சிருக்கு, நம்ம எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு. அதுக்கு இந்த சத்சங்கத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கக்கூடிய இப்படி ஒரு மணி நேரம் இப்படி ஒரு திவ்ய சரித்திரத்தை கேட்டு ஒரு காலக்ஷேபம் நடக்கணும், ஒரு ஒரு அருமையான வழியில நம்ம இந்த டைமை நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சத்சங்கத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கக்கூடிய நெல்லை சஹஸ்ரநாம மண்டலிக்கும் திரு தனுஷ்கோடி சார் அவர்களுக்கும் அடியேனுடைய கிருத்தஜதையை முதல்ல தெரிவிச்சுண்டு நம்ம கதைக்குள்ள போகலாம். ஸ்ரீயப்பதியான பகவான் சிருஷ்டி ஸ்திதி லயம் அப்படின்னா படைத்தல் காத்தல் அழித்தல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, முத்தொழிலையும் பண்றார் பகவான் அப்படின்னு நமக்கு நன்னா தெரியும். ஆனா இந்த சிருஷ்டி ஸ்திதி லயம் அதெல்லாம் பண்றார் அப்படின்னு கேட்கறதுனால நமக்கு ஓ இவ்வளவு பெரிய மகத்தான காரியங்கள்லாம் பண்றாரே பகவான் அப்படின்னு நம்ம மனசுல ஒரு பயம் தான் ஏற்படும். ஆனா அதே பகவான் ஒரு சர்வ சரண்யன், அவர் சரணாகத வத்சலன் அப்படிங்கறத நம்ம கேள்விப்படும் போது ஓ சரணாகத வத்சலனா பகவான், அப்ப நம்ம கூட நம்மள மாதிரி சாதாரண ஜீவன் கூட பகவான் பக்கத்துல போக முடியும் போல இருக்கே அப்படின்னு நம்ம மனசுல தோன்றது இல்லையா. பகவானுக்கு எண்ணற்ற கல்யாண குணங்கள், அவருடைய நித்திய கல்யாண குணங்களை நம்ம எண்ணி மாளாது எண்ணி முடிச்சுட முடியாது. இன்ஃபனைட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி இன்ஃபனைட் கல்யாண குணங்கள், எண்ணிலடங்காத கல்யாண குணங்கள். சாஸ்திரங்களே சொல்றது பகவான் சர்வ சக்தன். சர்வசக்தன்னா அவரால் முடியாததே கிடையாது, அவரால் முடியாத காரியம் அப்படின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. அதான் சர்வசக்தன். சர்வஜன் அப்படின்னு சொல்றது, சர்வஜன்னா எல்லாம் தெரிஞ்சவர், நடந்தது நடக்கிறது நடக்க போறது எல்லாம் எல்லாருடைய லைஃப்லயும் என்ன நடக்க போறது அப்படிங்கிறது நன்னா தெரிஞ்சவர் சர்வஜன், எல்லாமே தெரிஞ்சவர் சர்வஜன். அவாப்த சமஸ்த காமன் அப்படின்னு சொல்றது அப்படின்னா நம்மளுடைய மனசுல எல்லாருக்கும் ஒரு ஒரு ஆசைகள் இருக்கும் இல்லையா. ஆனா பகவான் எப்படின்னா அவாப்த சமஸ்த காமன், சகல ஆசைகளும் நிறைவேற பெற்றவர், அவருக்கு தனியா ஆசைகள்னு ஒண்ணு கிடையாது அப்படின்னு சொல்றது. இப்படிலாம் பல குணங்களை சம்ஸ்கிருதத்துல லிஸ்ட் பண்ணிட்டே போறது நம்மளுடைய சாஸ்திரங்கள். இதெல்லாம் கேட்டாக்கா நமக்கு எப்படி இருக்கு, பகவான் எங்கேயோ இருக்கார், நம்ம எங்கேயோ இருக்கோம், நம்மளாலலாம் பகவான் கிட்ட போக முடியுமா
அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா? அதே அதே சாஸ்திரங்கள் சொல்றது, அவர் சர்வ சரண்யன்பா. எல்லா ஜீவராசிகளும் சரணடையக்கூடிய ஒரு அழகான ஒரு திருவடிகளோட இருக்கக்கூடியவர். எல்லா ஜீவராசிகளுக்கும் அபயம் அப்படின்னு அவர்களுடைய பயத்தை போக்கக்கூடிய சர்வ சரண்யன் அப்படின்றதையும் சாஸ்திரங்கள் சொல்றது. இந்த குணங்களை கேட்கும்போது நமக்கு மனசுல ஒரு உற்சாகம் பிறக்கிறது. என்ன அப்படின்னா, ஆஹா நம்மளும் பகவான் கிட்ட போக முடியும், நம்மளும் சரணாகதி பண்ண முடியும் அப்படின்னு தோன்றது இல்லையா? அப்பேற்பட்ட பிரபாவம் உடையவனான பகவான் என்ன பண்றாராம்? பகவான் அவ்வளோ பிரபாவம் இருந்தாலும் இந்த பூலோகத்துல இருக்கக்கூடிய ஜீவன்களெல்லாம் எப்படி கரை சேர்க்கிறது அப்படின்னேதான் பகவான் சிந்திச்சுட்டே இருக்காராம். அதுக்காக தான் ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள் ஏற்பட்டது. அதுக்காக தான் ரிஷிகளை கொண்டு சாஸ்திரங்களை கொடுத்தார். பிரளயம் அப்படின்னு ஏற்படும் போது ஜீவராசிகள்லாம் கல்லு போல கட்ட போல பகவான் கிட்ட ஒன்றி இருக்கு. எந்த ஒரு அசைவும் இல்லாம இருக்கு. அப்போ பாக்குறார் பகவான் கருணையோட பார்த்து, சரி இந்த ஜீவராசிகள் உஜ்ஜீவனம் அடையணுங்கிறதுக்காக கரச்சரணாதி அவயவங்களை கொடுத்து, ஞானேந்திரியங்களை கொடுத்து, ஒரு சிருஷ்டி அப்படிங்கிறத பண்ணி, சாஸ்திரங்களையும் கொடுத்து எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறதையும் காமிக்கிறார் தன்னுடைய அபார கருணையால. கண் படைச்சதோட பலனே கண்ணனை தரிசனம் பண்றது, பகவான தரிசனம் பண்றது. காது படைச்சதோட பலன் பகவானுடைய கதைகளை காதார கேட்கறது. நாக்கு படைச்சதோட பலன் ரங்கா ரங்கா ரங்கான்னு வாயால நம்ம நாமத்தை சொல்றது. இதுதான் நாக்கு படைச்சதோட பலன் அப்படின்றத மனிதர்கள் புரிஞ்சிப்பார்கள் நினைச்சுண்டு படைச்சாராம். ஆனா அதெல்லாம் ஒன்னும் நடக்கல. ஏன்னா ஜீவன்கள்லாம் எதையோ தேடி ஓடின்னு இருக்கு. கண்ணையும் காதையும் மூக்கையும் நாக்கையும் வேற ஏதோ விஷயங்கள்ல பயன்படுத்தின்னு இருக்குன்னு பாக்குறாரு பகவான். என்னடா நம்ம ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள் பண்ணினோம், தர்மத்தின் படி எப்படி நடக்கணும்னு நடந்தே காமிச்சோம், எல்லாம் பண்ணினோம், அப்படியும் உஜ்ஜீவனம் அடையலையேன்னு பார்த்துட்டு அதுதான் யோசிச்சாராம். சரி கலியுகத்துல நம்ம சாதுக்களை அனுப்புவோம், நம்மளுடைய பிரதிநிதியாக சாதுக்களை அனுப்புவோம்னு ஸ்ரீமத் பாகவதமே சொல்றது. கலு பவிஷ்யந்தி நாராயண பராயணாகா. நாராயணனே சர்வமும் அப்படின்னு பக்தியோட சரணாகதி பண்ணிட்டு இருக்கக்கூடிய பாகவதர்கள் பக்தர்கள் வரப்போறார்கள் கலியுகத்துல அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கு. அதோட நிறுத்திடல, எங்கெல்லாம் வரப்போறார்கள்னு அழகா சம்ஸ்கிருத ஸ்லோகத்திலேயே இருக்கு. காவேரி கரையோரமா, கிருத்தமாலான்னு சொல்லக்கூடிய வைகை நதியோட கரையோரமா இங்கெல்லாம் சாதுக்கள் வரப்போறார்கள், நம்மளுடைய ஆழ்வார்கள் பிறக்க போறார்கள் அப்படிங்கறதான் இந்த ஸ்ரீமத் பாகவதம் அன்னைக்கே காமிச்சு கொடுத்திருக்கு இந்த ஸ்ரீமத் பாகவதத்துல. சோ பகவான் இறங்கி வரார், பகவான் அவதாரம் பண்றார் அப்படின்னா ரெண்டு காரியங்கள் பண்றார் பகவான். என்ன பண்றார் அப்படின்னா சாதுக்களுக்கு அனுகிரகம் பண்றார். ஆனா அதே சமயத்துல துஷ்டர்களை நிகிரகமும் பண்றார். சோ பகவான் இறங்கி வந்தார்னா அனுகிரகம் நிகிரகம் ரெண்டுமே பண்றார். ஆனா ஆழ்வார்களா வந்த பகவான் என்ன பண்ணார்னா அவருக்கு அனுகிரகம் மட்டுமே தான் பண்ண தெரியுமாம். இந்த ஆழ்வார்களுக்கு அனுகிரகம் மட்டும்தான் பண்ண தெரியும். 12 ஆழ்வார்கள் உண்டு அப்படின்னு நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அதுல மதுரகவி ஆழ்வார் அப்படிங்கிறவர் நம்ம எடுத்துட்டோம்னா அவருக்கு நம்மாழ்வாரே தெய்வம். அவருக்கு தன்னுடைய ஆச்சாரியனை தவிர வேற எந்த தெய்வமும், மற்ற தெய்வம் பக்கம் அவர் திரும்பினதே கிடையாது. ஆச்சாரியனே குருவே தெய்வம் அவருக்கு. அதே மாதிரி ஆண்டாள் எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா அவளுக்கு என்ன ஒரு ஏற்றம் அப்படின்னா அவளுக்கு ஏகாந்த பக்தி. பகவானே எல்லாம், வேற எதுவுமே பொருட்டு கிடையாது, பகவானே எல்லாம், மானிடருக்கென்று பேச்சுப்படின் வாழகில்லேன் அப்படின்றாள் ஆண்டாள். ஆண்டாளுக்கு பகவானே எல்லாம் அப்படி ஏகாந்த பக்தி பண்ணி காமிச்சா இல்லையா? ஆண்டாளுக்கு இன்னொரு ஏற்றம் என்ன அப்படின்னாக்கா அவளை நம்ம கோவிலுக்கு எல்லாம் போனோம் அப்படின்னா சுத்தி வந்தோம்னா ஆழ்வார்களுடைய சந்நிதியில 12 ஆழ்வார்களா ஒருத்தரா நம்ம ஆண்டாளை பார்க்க முடியும். அப்படியே பிரதட்சணமா வந்தோம்னா பெருமாள் பக்கத்துல தாயாராகவும் ஆண்டாள் இருக்கா இல்லையா? தாயாராகவும் பிராட்டியாகவும் இருக்கா, ஆழ்வார்கள்ல ஒருத்தியாகவும் இருக்காள் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஏற்றம். நம்மாழ்வார் சொல்லும் போது சொல்றார், பின்னை கொள் நிலமா மகள் கொள் திருமகள் கொள் அப்படின்னு பிறந்திட்டாள் என்று நம்மாழ்வார் நமக்கு சொல்றார் இல்லையா? 3 பிராட்டிமார்கள் உண்டுன்னு ஆழ்வார்களும் சொல்றா, பாஞ்சராத்திரம் போன்ற ஆகமங்களும் நமக்கு சொல்றது. இதுல நம்ம ஆயர் மடமகளா கூடிய நப்பிண்ணை பிராட்டியை எடுத்துட்டோமானாக்கா அவள் அன்பே வடிவானவளாம். அதே மாதிரி திருமகள் அப்படின்னு எடுத்துட்டோம், மகாலட்சுமி தாயார் எடுத்துட்டோமானாக்கா கருணையே வடிவானவள் அவள். பூமி பிராட்டியை எடுத்துட்டோமானாக்கா பொறுமையே வடிவானவள் இல்லையா? பெரிய பிராட்டி அப்படின்னு சொன்னாலே கருணை,
எப்படி பாக்குறோம் அப்படின்னாக்கா, ஒரு ஒரு பிராட்டினா கருணை அப்படின்னாக்கா, நம்மளால அதை விஷுவலைஸ் பண்ணி பார்க்க முடியல இல்லையா? கருணைனா என்னன்னு நம்ம கண்ணால பார்க்க முடியாது. பெரிய பிராட்டியும் நம்ம கண்ணால பார்த்ததில்ல. அப்ப எத வச்சுண்டு தெரிஞ்சுக்கலாம்னா, மறுபடியும் நம்மளுடைய இதிகாச புராணங்கள வச்சுண்டு தான் தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா பெரிய பிராட்டியார் தான் சீதா பிராட்டியா வந்தா இல்லையா? சீதா பிராட்டியா வந்திருக்கும்போது, அவளுடைய கருணைக்கு ஒரு எல்லை உண்டோ அப்படின்னு இருந்தாளாம் பெரிய பிராட்டி சீதையா. என்ன எங்க பார்க்கிறோம் அப்படின்னா, சுந்தரகாண்டத்துல பார்த்தோமானாக்கா, காக்காசுரன் அப்படின்னு ஒரு அசுரன் என்ன பண்றான், அவளுடைய அந்த அந்த மார்பகத்துல குத்தி கிழிக்கிறதுக்காக வரான். ஒரு கெட்ட துர் எண்ணத்தோட வந்திருக்கும் போது அந்த காக்காசுரனுக்கும் ஒரு கருணையை பொழிஞ்சாலே பிராட்டி. அப்போ அதுல தெரிஞ்சுக்கலாம் இல்லையா அவளுடைய கருணை எப்பேற்பட்டது. சரி, காக்காசுரனை விட்டாலும் அதை விட பெரிய அபச்சாரம் பண்ணிருக்கான் ராவணன் இல்லையா? ராவணன் சீதா பிராட்டியை தூக்கிட்டு போய் அசோகவனத்துல வச்சிருக்கான். அவனை பார்த்து இவளுடைய கற்பு அப்படிங்கிற அந்த ஒரு நெருப்பு இருக்கு இல்லையா, அதை வச்சே அவளால சுட்டு எரிச்சிட முடியும் அந்த அந்த ராவணனை. நீ பொசங்கி போ அப்படின்னு ஒரு சாபத்தை கொடுத்து முடிச்சிருக்கலாம். ஆனா பண்ணலையாம். அவளுடைய கருணை எப்பேற்பட்டது அப்படின்னா, எதி ஜீவித்தும் இச்சசீன்றா ராவணனை பார்த்து. உனக்கு உயிரோட இருக்கணும்னு ஆசையா இருந்ததுன்னா ராவணா, இன்னைக்கே நீ என்னை கொண்டு போய் திருப்பி ராமர் கிட்ட ஒப்படைச்சுடும், உன்னுடைய உயிருக்கு ஒரு ஆபத்தும் வராது அப்படின்னு அப்பேற்பட்ட அபச்சாரம் பண்ணினவனையும் பார்த்து சொல்றானா, எப்பேற்பட்ட கருணை அப்படிங்கிறது இந்த இடத்துல பார்த்தா நமக்கு புரியுது. அதே மாதிரி பூமி பிராட்டின்னு எடுத்துட்டோம்னா பொறுமையே வடிவானவள் இல்லையா? பிதா பகவான் எப்படி இருக்காரு அப்படின்னா, லோகத்துக்கே பிதாவா இருக்கார். நம்ம வீட்லயே பார்த்தோம் அப்படின்னா, அப்பா அப்படிங்கிறவர் கொஞ்சம் கண்டிப்போட இருப்பார். அம்மா என்ன தப்பு பண்ணினாலும் நம்ம குழந்தை அப்படின்னு தள்ளிட்டு போயிட்டே இருப்பா இல்லையா? அதை விட்டுட்டு போயிட்டே இருப்பான். அதை ஒரு பெரிய பொருட்டா எடுத்துக்க மாட்டா. ஆனா அப்பாவானவர் தப்பு பண்ணினா தண்டனை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கண்டிப்பு இருக்கும். அதே மாதிரிதான் பகவான் இந்த ஜீவன்கள் தப்பு பண்ணும்போது கண்டிக்கணும் அப்படின்னு பாக்குறாராம். பார்த்துட்டு கண்டிக்கணும்னு இந்த ஜீவன் எதிர நிக்கிறது, இவன் தப்பு பண்ணிருக்கான், எப்பேற்பட்ட தப்பு பண்ணிருக்கான் தெரியுமா அப்படின்னு அவருடைய கண்கள்ல கொஞ்சம் கோபம் வருதான். கோபம் வரும்போது இப்படி திரும்பி பாக்குறாளாம். அங்க பெரிய பிராட்டி இருக்காளாம். பெரிய பிராட்டி சொல்றாளாம், இந்த ஜீவன் தப்பு பண்ணிடுத்து, இருந்தாலும் அவனை மன்னிச்சுடுங்கோ, கொஞ்சம் கருணை காட்டுங்கோ அப்படிங்கிறாளாம். சரி, இவ என்ன இந்த ஜீவனை மன்னிக்க சொல்றாளே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்புறாராம் பகவான். பெருமாள் இந்த பக்கம் திரும்பினா பூமி பிராட்டி இருக்காளாம். அவ சொல்றா, கொஞ்சம் பொறுமையா இருங்கோ, இந்த ஜீவன் கிட்ட நீங்க கருணையும் பொறுமையும் காமிக்கணும் அப்படிங்கிறாளாம். அதே நப்பினை பிராட்டி பார்த்தா, இந்த ஜீவன் தப்பே பண்ணலையே, அவன் கிட்ட நீங்க அன்பை காட்டுங்கோ அப்படிங்கிறாளாம். அப்படி ஒரு நப்பின்னை பிராட்டி நமக்கு. அப்படி 3 பிராட்டிமார்களும் சேர்ந்துதான் புருஷாகாரம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அப்படி பண்றாளாம். நம்மளுடைய தப்புகள் எல்லாம் விட்டுட்டு போகணும், மன்னிக்கணும் பகவான் அப்படிங்கிறதுக்காக கருணையும் பொறுமையும் அன்பையும் பொழியாராம் இந்த பிராட்டிகள். சரி, ஆண்டாளுக்கு என்ன பெருமை? 3 பிராட்டிகளோட பெருமை பார்த்தோம். ஆண்டாளுக்கு என்ன பெருமை அப்படின்னா, ஆண்டாளுடைய கருணையை பார்த்தோமானாக்கா முதல்ல பார்த்த ஸ்லோகம் மாதிரி, கமலாம் இவான்யாம், ஸ்ரீதேவி தாயாருக்கு பெரிய பிராட்டிக்கு இருக்கக்கூடிய கருணை மொத்தமும் இருக்காம் ஆண்டாளுக்கு. அதே மாதிரி சாக்ஷாத் க்ஷமா, பொறுமை அப்படிங்கறத எடுத்துட்டோம்னா, ஆண்டாள் பிராட்டி நாச்சியாருடைய க்ஷமா எப்படி இருக்குன்னா, பூமி பிராட்டியார் ஆட்டமா பொறுமையா இருக்காளாம். அதே மாதிரி ஆண்டாளுக்கு பிருந்தாவனமே தான் எல்லாமே இல்லையா? பிருந்தாவனத்துலதான் நாட்டம், கோவிந்தன் கிட்டையே தான், கோபாலன் கிட்டையே தான் இஷ்டம். அதனால ஆயர் மடமங்கையா இருக்கக்கூடிய நப்பின்னை பிராட்டியே வந்துட்டாளோ அப்படின்னு தோன்றதாம் ஆண்டாள் நாச்சியார பாக்கறச்சே. பிரேமையில நப்பின்னை பிராட்டியாராட்டம் இருக்காளாம், கருணையில பெரிய பிராட்டியாராம், அதே பொறுமையில பூமி பிராட்டியாராம். இப்படி 3 பிராட்டிகளுடைய சமஷ்டி ரூபமா இருக்காள் ஆண்டாள் அப்படிங்கிறதுதான் ஆண்டாள் நாச்சியாருடைய ஒரு பெரிய ஏற்றம் இல்லையா? அவ்வளவு பெருமை ஆண்டாளுக்கு. சோ இந்த ஆழ்வார்களுக்கெல்லாம் ஒரே வாரிசா வந்திருக்காள் இந்த ஆண்டாள் இல்லையா? அவர்கள் பண்ணி கொடுத்திருக்கக்கூடிய திவ்ய பிரபந்தங்களுக்கும் ஒரே வாரிசு ஆண்டாள். திருப்பாவைக்கு வியாக்கியானம் நம்ம ஆண்டாள் நாச்சியார் கொடுத்திருக்கக்கூடிய திருப்பாவைக்கு பெரியவாச்சான் பிள்ளை அப்படிங்கிற ஒரு பெரியவர் வியாக்கியானம் எழுதுறார். அதுல சீதைக்கும் ஆண்டாளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு சாமியத்தை எடுத்து சொல்றாராம். சொல்லும் போது சீதா பிராட்டியார் எப்படி தோன்றினாள் அப்படிங்கிறது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? ஜனக மகாராஜா தன்னுடைய யாகசாலைய தன்னுடைய கலப்பையால உழும் போது அந்த இடத்துல பூமியிலேந்து தோன்றினாள் ஆண்டாள், சீதா பிராட்டி அப்படின்னு பாக்குறோம் நம்ம ராமாயணத்துல, ஸ்ரீராமாயணத்துல. அப்படி பூமி சம்பந்தத்தோட இருக்காள் சீதா பிராட்டி. அதே மாதிரி ஆண்டாள் நமக்கு எப்படி கிடைச்சா, ஆண்டாளுடைய ஜனனம் எப்படி அப்படிங்கிறத பார்த்தோமானாக்கா,
பக்தி அப்படின்னு எடுத்துட்டோம்னா 5 விதமான பாவங்கள் உண்டு. என்னென்ன பாவங்கள் அப்படின்னா, வாத்சல்ய பாவம். யசோதா அம்மா பண்ணினா இல்லையா, அதுதான் அவள் காட்டினதுதான் வாத்சல்யம். நித்தியமே காலங்கார்த்தால எழுந்து தயிர கடைவாளாம். தயிரை கடைஞ்சி புதுசா வெண்ணெயை எடுத்துட்டு குழந்தை எப்ப கண்ணன் குட்டி எப்ப எழுந்துக்கும்னு அந்த வெண்ணெய கையில வச்சுட்டு காத்துட்டு இருப்பாளாம். கண்ணன் எழுந்து ஓடி வந்து அவ அம்மாவோட கழுத்தை கட்டின்ற உடனே, இந்தா கண்ணா புது வெண்ணெய் வச்சிருக்கேன்டா உனக்கு அப்படின்னு வெண்ணெய ஊட்டி விடுவாளாம். அப்படி ஒரு வாத்சல்ய பாவம் அந்த யசோதைக்கு இல்லையா. அது ஒரு பாவம். அது பஞ்ச பாவங்கள்ல அது ஒரு பாவம். அதே மாதிரி அர்ஜுனன் கோபர்கள் அவளெல்லாம் எடுத்துட்டோம்னா கை மேல அப்படியே தோள் மேல கை போட்டுண்டு கண்ணனோட கூட நடந்தவர்கள் இல்லையா. அப்படி சக்கிய பாவத்தை காட்டினார்கள் அவர்கள். இதே கோபிகைகள் எடுத்துட்டோம்னா ஸ்ருங்கார பாவத்துல பக்தி பண்ணார்கள். ஆஞ்சநேயர் உத்தவர் இவாளெல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா தாசிய பக்தி அப்படின்னு சொல்ற தாசனா இருந்து பக்தி பண்ணினார்கள் ஆஞ்சநேயரும் உத்தவர். அதே சாந்த பாவம், 5வது பாவம் சாந்த பாவம் அப்படிங்கறத சுக மகரிஷி முதலான மகரிஷிகள்லாம் காமிச்சு கொடுக்கிறார். இதுல பெரியாழ்வார் தான் ஆண்டாளுடைய அப்பா, திரு தகப்பனார் இல்லையா. அந்த பெரியாழ்வார் எப்படி பக்தி பண்ணினார் அப்படின்னா வாத்சல்ய பாவத்தோட பக்தி பண்ணினாராம். பெரியாழ்வாருடைய பாசுரங்கள்லாம் எடுத்து பார்த்தோம்னா 10 பாசுரங்களா பாடியிருக்கார். கண்ணன் எழுந்துக்கிறதுல இருந்து, கண்ணன் பல் தேய்க்கிறதுல இருந்து, கண்ணன் நீராடுறதுல இருந்து, அவன் பட்டாடை உடுத்திக்கிறதுல இருந்து, அவன் தவழறதுல இருந்து எல்லாத்துக்கும் பாசுரம் பாடியிருக்காரு. அப்படி ஒரு அம்மாவா தன்னை பாவிச்சுட்டு வாத்சல்ய பக்தி பண்ணினவர் பெரியாழ்வார் இல்லையா. அப்போ அவர் ஒரு அழகான ஒரு நந்தவனம் அமைச்சு புஷ்ப கைங்கரியம் பண்ணிட்டு இருக்காராம் பெரியாழ்வார். அதுல வனமாலை அப்படின்னு பாடுறோம் இல்லையா. வனமாலி ராதா ரமணா கிரிதாரி கோவிந்தா அப்படின்னு நாமாவளி எல்லாம் பாடுறோம். அது என்ன வனமாலை அப்படின்னாக்கா 5 விதமான புஷ்பங்களால ஆன மாலையை அணிஞ்சிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்குமாம் கண்ணனுக்கு. அது என்ன 5 விதமான புஷ்பங்கள் அப்படின்னா, செடியில பூக்கக்கூடிய செம்பருத்தி முதலான புஷ்பங்கள், அதே மாதிரி கொடியில பூக்கக்கூடிய மல்லிகை, முல்லை, அந்த மாதிரி புஷ்பங்கள் 2வது வகையான புஷ்பங்கள், மரத்துல பூக்கக்கூடிய செண்பகம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய புஷ்பங்கள், அப்புறமா இலை தளிர்களா இருக்கக்கூடிய இந்த துளசி தளம், வில்வதளம் அதெல்லாம் இருக்கு இல்லையா, இலைகளாட்டம் இருக்கக்கூடியது. அதே மாதிரி தண்ணீர்ல பூக்கக்கூடிய தாமரை புஷ்பங்கள், நீலோத்பலம், இதெல்லாம் தான் இந்த மாதிரி 5 விதமான புஷ்பங்கள் உண்டு. இந்த மாதிரி 5 விதமான புஷ்பங்களையும் தன்னுடைய நந்தவனத்துல வளர்த்து நித்தியமே அதனால ஆன மாலைகளை பண்ணி சமர்ப்பணம் பண்ணுவாராம் நம்ம பெரியாழ்வார். ஒரு நாளைக்கு என்ன பண்றார், தன்னுடைய நந்தவனத்துக்கு போய் புஷ்பங்களை பறிச்சுட்டு வரலாம் அப்படின்னு போறார். பாகவதர்களுக்கே எப்படின்னா அவர்களுடைய வாக்கு சும்மாவே இருக்காது இல்லையா. எப்பயுமே பகவான் நாமா வந்துட்டே இருக்கும் அவர்களுடைய வாக்குல. அதனால பகவான் நாமாவை பாடிண்டே போறாராம். ரங்கேஷ மாம் பாஹி ரங்கேஷ மாம் பாஹி ரங்கேஷ மாம் பாஹி ரங்க பிரபோ ரங்கேஷ மாம் பாஹி ரங்கேஷ மாம் பாஹி ரங்கேஷ மாம் பாஹி ரங்க பிரபோ ரங்கேஷ மாம் பாஹி ரங்கேஷ மாம் பாஹி ரங்கேஷ மாம் பாஹி ரங்க பிரபோ அப்படின்னு பாடிண்டே போறார். அங்க பார்த்தா துளசி மாடத்துக்கிட்ட ஒரு அழகான பெண் குழந்தை, தலை நிறைய கேசத்தோட அழகான ஒரு பெண் குழந்தை இருக்கு அந்த இடத்துல. அன்னைக்கு ஆடி மாசமாம், பூர நட்சத்திரமாம், அழகான கோதையுடைய ஜனனம் அன்னைக்கு. அந்த இடத்துல மின்னல் வெட்டுற மாதிரி தாயாரும் அந்த இடத்துல ஒரு தரிசனத்தை கொடுத்துட்டு மறைஞ்சு போறா. அப்படி நமக்கு அந்த கோதா பிராட்டியுடைய ஒரு அழகான ஒரு ஜனனம் ஏற்படுறது அந்த துளசி மாடத்துக்கு பக்கத்துல. இப்படி சீதா பிராட்டிக்கும் பூமி சம்பந்தம் இருக்குன்னு பார்த்தோம். ஆண்டாளும் பூமி பிராட்டியுடைய ஒரு அவதாரமாகவே தான் பிறந்திருக்காள். அவளும் பூமியில தான் இருக்காள், துளசி மாடத்து பக்கத்துல. இப்படி 2 பேருக்குமே பூமி தேவியுடைய சம்பந்தம் உண்டு. ஆனா சீத்தம்மாவை கம்பேர் பண்றத, சீத்தம்மாவோட நம்ம ஆண்டாள் நாச்சியாருக்கு ஒரு படி ஏற்றம் ஜாஸ்தி அப்படிங்கிறாளாம் வியாக்கியாத்தாக்கள்லாம். அது என்ன ஏற்றம் அப்படின்னு பார்த்தோம்னா, சீதா பிராட்டி ராமச்சந்திர பிரபுவை கல்யாணம் பண்ணிண்டா, ருக்மிணி பிராட்டி எடுத்துட்டோம்னா கிருஷ்ணரை கல்யாணம் பண்ணிண்டா. ஆனா இந்த விவாகங்கள்லாம், திவ்ய விவாகங்கள்லாம் எப்படி நடந்தது? பகவான் ராமனாகவும் கண்ணனாகவும் பூமியில விபவாவதாரம் பண்ணி இருக்கும் போது நடந்தது இல்லையா. இதே பக்தர்கள் எடுத்துட்டோம், மீராபாய் எடுத்துட்டோம், ஜனாபாய் எடுத்துட்டோம், முக்தாபாய் எடுத்துட்டோம் அப்படின்னா அவர்களுக்கு பகவானுடைய சம்பந்தமானது கோலோகம்னு சொல்லக்கூடிய இடத்துல அவர்களுக்கு பகவானுடைய ஒரு சம்பந்தம் கிடைச்சது. ஆனா நம்ம ஆண்டாள் நாச்சியார் ஒருத்திக்கு மட்டும்தான் அர்த்தாவதாரத்துல இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாள் எழுந்து பாணிகிரகணம் பண்ணிட்டு அவளை கல்யாணம் விவாகம் பண்ணிட்டார் அப்படிங்கிற ஒரே பெருமை நம்ம ஆண்டாள் நாச்சியாருக்கு தான் உண்டு.
இதே சீதா பிராட்டி எடுத்துட்டோம் அப்படின்னாக்க இன்னொரு அழகான ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் சொல்றா. சீதா பிராட்டியார் ராமச்சந்திர மூர்த்தி ரெண்டு பேரும் இருக்கா. அவர்கள் வந்து இக்ஷ்வாகு வம்சத்துல, ராமச்சந்திர பிரபு இக்ஷ்வாகு வம்சத்துல வந்தார் இல்லையா. இந்த இக்ஷ்வாகு வம்சத்துல இருக்கிறவாளுக்கே குலதனம் அப்படின்னாக்கா ரங்கநாத பெருமாள் தான். ஏன்னா ரங்கநாத பெருமாள் முதல்ல அயோத்தியால தான் இருந்தார். அவர் எப்படி தென்னிந்தியாவுக்கு வந்தாருங்கிறத பார்ப்போம் நம்ம. பட் முதல்ல அவர் அயோத்தியால தான் இருந்தார். இக்ஷ்வாகு வம்சத்துல வந்திருக்கக்கூடிய ராஜாக்கள் எல்லாம் பூஜை பண்ணிட்டு இருக்கார்கள். அப்போ தசரதரும் பூஜை பண்ணிட்டு இருக்கார். தசரதருடைய காலத்துக்கு அப்புறமா அந்த அர்ச்சா மூர்த்திக்கு ஆராதனங்கள்லாம் பண்ணினது நம்மளுடைய ராமச்சந்திர பிரபு தான். இப்போ கோவில்ல ஒருத்தர் வந்து பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றார், பெருமாளுக்கு அர்ச்சனை பண்றார் அப்படின்னா அவர் எப்படி சொல்லுவோம் நம்ம? பட்டர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சோ இந்த சீதா பிராட்டி யாருன்னா பட்டருடைய பத்னி இல்லையா. ஏன்னா ரங்கநாத பெருமாளுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கார் ராமச்சந்திர பிரபு, அந்த பட்டர் மாதிரி பூஜை பண்றார். அந்த பட்டருடைய பத்னி சீதா பிராட்டி. ஆனா எங்களுடைய ஆண்டாள் நாச்சியாரை எடுத்துட்டாக்கா ரங்கநாதருக்கே பிராட்டி இல்லையா, ரங்கநாதனையே விவாகம் பண்ணிட்டா. அதுதான் எங்களுடைய ஆண்டாள் அம்மைக்கு இருக்கக்கூடிய, ஆண்டாள் நாச்சியாருக்கு இருக்கக்கூடிய ஏற்றம்னு அந்த திருப்பாவையுடைய வியாக்கியானத்துல ரொம்ப அழகா எடுக்கிறார். இப்ப இந்த ரங்கநாத பெருமாள் எப்படி வந்தார் தென்னிந்தியாவுக்கு அப்படின்னாக்கா, தர்மவர்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தருடைய தபசாலதான் நமக்கு கிடைச்சார் ஸ்ரீரங்கநாத பெருமாள். எப்படி அப்படின்னாக்கா தசரதருடைய அயோத்தியில தான் பூஜை பண்ணிட்டு இருக்கார் இல்லையா. அப்போ தசரதர் ஒரு சமயம் ஒரு யாகம் நடத்துறார். அப்போ எல்லா ராஜாக்களும் அந்த யாகத்துக்கு வந்திருக்கா. இந்த தர்மவர்மன் அப்படிங்கிறவரும் ராஜா தான், தென்னிந்தியால இருந்து அங்க போயிருக்கார். போயிட்டு அங்க வந்து யாகங்கள்லாம் முடிஞ்சுடுத்து தசரதர் வந்து எல்லாருக்கும் அவாவாளுக்கு என்ன சம்பாவனை வேணும் அப்படின்னு கேட்டு கொடுக்குறாராம். அப்ப இந்த தர்மவர்மன் கிட்ட வந்து உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்கும்போது அவர் சட்டுன்னு எனக்கு உங்களுடைய குலதனமா இருக்கு, உங்களுடைய ரங்கநாத பெருமாளை எனக்கு விமானத்தோட கொடுங்கோ அப்படின்னு கேட்டுட்டாராம். அப்போ தசரதர் யோசிச்சார், இது நம்மளுடைய குலதனமாச்சே, குலப்பெருமாளாச்சே அப்படின்னுட்டு தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். அப்ப தர்மவர்மனுக்கு ரொம்ப வருத்தமாயிடுதாம். திரும்பி அவர் தென்னிந்தியாவுக்கே வந்துட்டு காவேரி கரையோரமா உட்காந்து அவர் தபஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டார். ரங்கநாதன் வரணும், ரங்கநாதன் வரணும், ரங்கநாதன் வரணும் அப்படின்னு தபஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டார் அந்த இடத்துல. அப்புறம் தான் ராமர் வந்து காட்டுக்கு போறார். அங்க சீதையை அபகரணம் பண்ணிட்டு போறான். ராமராவண யுத்தம் நடக்கிறது. இதெல்லாம் முடிஞ்சு 14 வருஷம் கழிச்சு அவர்கள் திரும்பி மறுபடியும் அயோத்தியைக்கு போய் பட்டாபிஷேகம் பண்ணிட்டார்கள். இது கதையெல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா. பட்டாபிஷேகம் பண்ணிக்கும் போது சுக்ரீவன் போன்ற வானரர்களும் இருந்தா, விபீஷணாதி அந்த ராட்சசர்களும் அந்த இடத்துல இருந்தார்கள் இல்லையா. சோ விபீஷணன் பட்டாபிஷேகம் முடிஞ்சு கிளம்பும் போது அவரும் ராமச்சந்திர பிரபுட்ட கேட்கிறார், இந்த ரங்கநாத பெருமாளை எனக்கு கொடுங்கோ அப்படின்னு. ராமச்சந்திர பிரபு கொடுத்துட்டாராம், நீ எடுத்துட்டு போப்பா உன்னோட ஊருக்கு அப்படின்னு. ஆனா ஒரே ஒரு நிபந்தனை, இத உன்னோட ஊருக்கு போய் சேர்ற வரைக்கும் நீ இந்த பெருமாளை கீழே வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டார். சரின்னு இவர் வந்து ஒரு ராட்சச குலத்துல வந்தவர் தானே, அவருக்கு பறக்கக்கூடிய சக்தி எல்லாம் உண்டு. சோ பறந்து அப்படியே எடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு, ஆகாச மார்க்கமா எடுத்துட்டு வந்திருக்கார். வரும்போது அந்த காவேரி கரை, அந்த எங்க தர்மவர்மன் தபஸ் பண்ணிட்டு இருக்காரோ அந்த இடத்துக்கு வரும்போது சாயந்தரம் ஆயிடுது. சாயந்தரம் அனுஷ்டானத்துக்கு மணி ஆயிடுதே அப்படின்னுட்டு விபீஷணர் என்ன பண்றாரு, சரி இந்த காவேரி கரையிலேயே அனுஷ்டானத்தை முடிச்சுக்கலாம் அப்படின்னு கீழே இறங்குறாராம். சோ இந்த பெருமாள் என்ன பண்றது அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும்போது கையில வச்சுட்டு ஒரு குட்டி பையன் அந்த இடத்துக்கு வரான். மாமா எங்கிட்ட கொடுங்கோ, நான் வச்சுக்கிறேன், நீங்க போய் அனுஷ்டானத்தை முடிச்சுட்டு வாங்க, நான் வச்சுட்டு இருக்கேன். அந்த பையனை பார்த்து விபீஷணாழ்வார் சொன்னார், நீ பத்திரமா வச்சுக்கோப்பா, இதை கீழே மட்டும் வச்சு விடாத பெருமாளை அப்படின்னா. நீங்க கவலைப்படாதீங்க மாமா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை அவரும் போயிட்டார். காவேரிக்கு இந்த பக்கம் திரும்பி போனோடனே அந்த குழந்தை என்ன பண்ணிட்டு கீழே வச்சுட்டு ஓடி போயிடுது அந்த குழந்தை. அந்த இடம் தான் தர்மவர்மன் அங்க தபஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடம். தர்மவர்மன் கண்ணை திறந்து பார்த்தா ரங்கநாத பெருமாள் அங்க இருக்கார். அவருக்கு பரம சந்தோஷம், நம்ம பெருமாள் நம்ம தபஸ் பண்ணினோம், அதுக்கான பலன் நமக்கு கிடைச்சுடுத்து அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாராம் தர்மவர்மன். அவர் சந்தோஷப்பட்டுட்டே இருக்கும்போது விபீஷணர் தன்னுடைய அனுஷ்டானத்தை முடிச்சுன்னு வந்துட்டார். பெருமாளை கீழே வச்சுட்டு போயிடுத்தே இந்த குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறதுக்காக வராரு பாருங்க. அப்போ தர்மவர்மனுக்கும் இவருக்கும் சண்டை ஏற்பட்டுடுறது. இவர் தரமாட்டேங்கிறார், அவர் நான் எடுத்துட்டே போவேங்கிறார். ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துடுறது. அப்பதான் பெருமாள் அசரீரி வாக்குல சொல்றாராம், விபீஷணா நீயோ ஒரு ராட்சச குலத்துல இருந்து வந்திருக்க, உனக்கு பறக்கக்கூடிய சக்தி எல்லாம் இருக்கு, நீ உங்க ஊர்ல இருந்து எப்பெல்லாம் என்ன தரிசனம் பண்ணுமோ நீ வந்து பாத்துட்டு போ, நான் இந்த இடத்துல இருக்கேன். பாவம் தர்மவர்மன் தபஸ் பண்ணிட்டு இருக்கான், அவனோ ஒரு சாதாரண மனுஷியன், அவனுக்கு பறக்கிற சக்தி எல்லாம் கிடையாது, அதனால நான் இந்த ஊர்லயே இருக்கேன், நீ உனக்கு எப்ப வேணுமோ நீ வந்து தரிசனம் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டாராம். சோ விபீஷணனும் திரும்பி போயிடுறார். அப்படிதான் நமக்கு ரங்கநாத பெருமாள் நமக்கு கிடைச்சார் தர்மவர்மனுடைய ஒரு தபஸ்னால. அப்போ அப்படி
அப்படிப்பட்ட ரங்கநாத பெருமாளை எழுந்து வந்து விவாகம் பண்ணிண்டாள் நம்மளுடைய ஆண்டாளை அப்படின்னாக்கா அதுதான் நம்மளுடைய ஆண்டாளுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஏற்றம் இல்லையா? ஆண்டாளுக்கு இத்தனை பெருமைனா ஆண்டாள் பண்ணியிருக்கக்கூடிய திருப்பாவையுடைய பெருமையை நம்ம வாக்கால பேசி மாள முடியாது. இந்த மார்கழி மாசமே வந்து திருப்பாவையை கொண்டாடக்கூடிய ஒரு மாசம் இல்லையா? இந்த ஆண்டாள் பண்ணியிருக்கக்கூடிய திருப்பாவையே எப்படி சொல்றா அப்படின்னா வேதம் அனைத்திற்கும் வித்தாகும் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? எந்த ஒரு நம்ம சனாதன தர்மத்தை எடுத்துட்டோம்னா ஒரு சாஸ்திரம் அப்படின்னாக்கா அந்த சாஸ்திரத்துக்கு எப்படியும் வேதத்தோட ஒரு சம்பந்தம் இருந்தே ஆகணும். அப்பதான் நம்ம பெரியவாளா நம்ம அதை அக்செப்ட் பண்ணிப்பா அத சாஸ்திரமா. இப்போ ராமாயணம் ஸ்ரீராமாயணம்னு எடுத்துட்டோம்னா வால்மீகி மகரிஷியே சொல்றார் வேதஸ்ய உபபிரம்மணார்த்தம், இந்த வேதத்துக்கு உபபிரம்மணமா இருக்கு இந்த ஸ்ரீராமாயணம் அப்படின்னு வால்மீகி சொல்றார். ஸ்ரீமத் பாகவதத்தை எடுத்துட்டோமானாக்கா நிகம கல்பதரோர் கலிதம் பலம். நிகமம் அப்படின்னாலே வேதம்னு அர்த்தம். வேதம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கற்பக தருவாட்டமா வளர்ந்திருக்கு. அந்த கற்பக விருட்சத்துல காய்ச்சி பழுத்து இருக்கக்கூடிய ஒரு பழம்தான் ஸ்ரீமத் பாகவதம் அப்படின்னு அதுக்கும் வேதத்தோட சம்பந்தம் உண்டு. திருவாய்மொழியை சொல்லும் போது சொல்றா வேதம் தமிழ் செய்த மாறன், வேதத்தையே தமிழாக்கி கொடுத்திருக்காரு திருவாய்மொழியில அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி இந்த திருப்பாவையும் வேதம் அனைத்திற்கும் வித்தாகும் அப்படின்னு சொல்றா. ஏன் அப்படின்னாக்கா வேதம் அப்படிங்கிறதே ஜீவன்களை வந்து எழுப்புறது, தட்டி எழுப்புறதா. முத்திஷ்ட ஜாகிரத பிராபியவரான் நிபோதத, எல்லாரும் எழுந்துருங்கோ, ஏன் இப்படி ஒரு கல்லு போல கட்ட போல இருக்கேள், பகவானை தேடி போக வேண்டாமா அப்படின்னு தட்டி எழுப்புறதாம் வேதங்கள். அதே மாதிரிதான் திருப்பாவை எடுத்துட்டோம்னா திருப்பாவை இன்னும் ஏற்றம் ஜாஸ்தி. ஏன்னா கண்ணனையே எழுப்புறாள், ஜீவன்களையும் எழுப்புறாள். ஆனா கண்ணனையே தட்டி எழுப்பி கண்ணா நாங்கெல்லாம் வந்திருக்கோமே, இந்த ஜீவன்களுக்கு நீ அனுகிரகம் பண்ண வேண்டாமா, கிருப பண்ண வேண்டாமா, எழுந்துரு அப்படின்னு பகவானையே எழுப்புறாளாம் பிராட்டி. அதுதான் இந்த திருப்பாவை அப்படிங்கிறதையே வந்து கோதோபனிஷத் அப்படின்னே சொல்றோம் நம்ம. இந்த உபனிஷத் ஸ்தானத்தை கொடுக்கிறார்கள் பெரியவர்கள். அதே மாதிரி பகவத்கீதை அப்படிங்கறது எடுத்துட்டோம்னா என்ன பெருமை அப்படின்னா பகவான் வாக்குலேந்து வந்தது இல்லையா? பகவத்கீதை அப்படிங்கிறது பகவான் சொல்லி இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள். ஆனா அந்த பகவான் சொல்லி இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள்லயே அவர் என்ன பண்றார் அப்படின்னா முதல்ல கர்மயோகம் சொல்றார், அப்புறம் ஞான யோகம் சொல்றார், அப்புறம் பக்தி யோகம் சொல்றார். இப்படி பல பல அத்தியாயங்கள் சொல்லிட்டு அர்ஜுனா உன்னால ஒண்ணுமே முடியல அப்படின்னா மாமேக்கம் சரணம் பிரஜ, என்ன வந்து சரணடை அப்படின்னு கடைசியாதான் சொல்றார் 18வது அத்தியாயத்துல இல்லையா? ஆனா நம்ம திருப்பாவை எடுத்துட்டோம்னா ஆண்டாள் பாசுரத்திலேயே சொல்லிட்டா நாராயணனே நமக்கே பறை தருவான் இல்லையா? சோ கண்ணனே தான் நமக்கு பறை அப்படின்னு சொல்லக்கூடிய சத்கதியை கொடுக்க போறான். அதுவும் நமக்கே கொடுக்க போறான், நம்ம போன்ற பிரேம பக்தி பண்ணக்கூடியவர்களுக்கே கொடுக்க போறான் அப்படிங்கறத போட்டு உடைச்சாப்புல பாசுரத்திலேயே சொல்லிட்டா இல்லையா? அதுதான் திருப்பாவைக்கு இருக்கக்கூடிய ஏற்றம். நல்லா சொல்றோம், பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும் வேதம் அனைத்திற்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு. வேதத்திற்கு சீடு, வித்து அப்படின்னாக்கா சீடா இருக்கக்கூடியது இந்த திருப்பாவை. ஒவ்வொரு யுகம் எடுத்துட்டோமானாக்கா ஒரு யுகத்திலையும் ஒரு தர்மம் உண்டு இல்லையா பகவானை போய் அடையறதுக்கு. அதுல கலியுக தர்மம் அப்படின்னாக்கா நாம சங்கீர்த்தனம், ஹரிநாம சங்கீர்த்தனம் தான் கலியுகத்துல உஜ்ஜீவனத்திற்கான வழி இல்லையா? இந்த ஆண்டாளுடைய 30 பாசுரங்கள் எடுத்துட்டோம்னா ஹரிநாம சங்கீர்த்தனத்துடைய பெருமைய ஒரு பாசுரத்திலையும் அப்படி கொட்டி இருக்காள் நம்மளுடைய ஆண்டாள் நாச்சியார். எப்படி தெரியறதுன்னா எத்தனை பாசுரங்கள்ல பாடி 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 அப்படிங்கிற வார்த்தை வருது அப்படின்னு நீங்க தேடி பார்க்கலாம். 2வது பாசுரத்தை எடுத்துட்டோம்னா பையத்துயின்ற பரமன் அடிபாடி ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க தூமலர் தூவி தொழுது. எத்தனை நேரத்துல வருது பாருங்கோ பாடி. நம்ம சத்குருநாதரும் அதைத்தான் பாடுறார் ஒரு அழகான ஒரு கீர்த்தனத்துல. வேதங்கள்லாம் தேடி தேடி ஓடின்னு இருக்கு, பகவான் 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 எங்க, பகவான் எப்படிப்பட்டவன் அப்படின்னு தேடின்னு இருக்கு. அது தேடட்டும், அதுல குதிச்சு வேதத்துல குதிச்சு நான் வந்து பகவானை தேடுறேன்னு சொல்றவாழ்லாமும் தேடட்டும். ஆனா நாங்க வந்து பாடியே அடைஞ்சுடுவோம் பகவானை, நாங்க பாடியே பகவானை போய் அடைஞ்சுடுவோம், அது சுலபமான வழியாச்சே அப்படிங்கிறார். பாடி கொண்டிருப்போம் சதா நாங்கள் பாடி கொண்டிருப்போம், பாடியடைந்திடுவோம் நாங்கள் பாடியடைந்திடுவோம், மறை தேடி தேடி ஓடியும் காணாத பொருளை பாடியடைந்திடுவோம் நாங்கள் பாடியடைந்திடுவோம். ரிஷிகள் முனிவர்கள்லாம் என்ன பண்றான்னா
இந்திரியங்களை அடக்கி மனசை அடக்கி தபஸ் பண்ணி பகவானை பார்த்துடுறது அப்படின்னு அவ்வளவு கஷ்டமான சாதனைகள் பண்றா. யோகிகள் எடுத்துட்டோம்னா அஷ்டாங்க யோகம்னு சொல்லக்கூடிய உடம்புல இருக்கக்கூடிய சர்வ நாடிகளையும் அடக்கி அப்படிலாம் ஒரு கடுமையான முயற்சிகள்லாம் பண்ணி பகவானை தேடுறா. ஆனா அதெல்லாம் விட நாங்க பாடியே அந்த பரம்பொருளை பார்த்துட போறோம் அப்படிங்கிறார். முனிவரும் யோகியரும் தேடிடும் பரம்பொருளை பாடியடைந்திடுவோம், நாங்கள் பாடியடைந்திடுவோம். சில பேர் என்ன பண்றா அப்படின்னாக்கா, அத்வைத்தம் பெருசா, துவைத்தம் பெருசா, விசிஷ்டாத்வைத்தம் பெருசா, ஆத்ம விசாரம் பண்ணலாமா, இது என்ன மார்க்கம் அது என்ன மார்க்கம்னு எல்லா வாதங்களும் பண்ணி குழம்பி போய் நின்னுட்டு இருக்கா. எங்களுக்கு அந்த வாதம் எல்லாம் எதுவுமே வேண்டாம், எந்த மார்க்கம் எப்படிப்பட்டதோ அது பாடுக்கு இருக்கட்டும், நாங்க பாடி பாடி பகவானுடைய நாமங்களை பாடியே பகவானை அடைஞ்சுடுவோம். வாதம் செய்து பல குழம்பி நின்றிட பாடியடைந்திடுவோம், நாங்கள் பாடியடைந்திடுவோம். இந்த மாதிரி பரம்பொருளை தேடி தேடி போறாளே அவர்களுக்கு ரொம்ப துர்லபம். பரமனுடைய அடி கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப துர்லபமான விஷயம், எத்தனை சாதனைகள் பண்ணினாலும். ஆனா நாங்க பாடிண்டே இருந்தோம், பகவானுடைய நாமங்களை பாடிட்டு இருந்தா போறோம், பரமாத்மா எங்களை தேடிண்டு, பரமனே எங்களை தேடிண்டு ஓடி வந்துடுவான் அப்படிங்கிறார். முடிக்கும் போது சொல்றார், பாடினால் அந்த பரம்பொருள் தேடி வருமாமே, பாடியடைந்திடுவோம், நாங்கள் பாடியடைந்திடுவோம். அப்படிதான் ஆண்டாள் பாடி அடைந்திடுவோம்னு சொல்ற மாதிரி அது நாங்க பாடி இந்த வாயார பாடியே பகவானை நம்ம அடைஞ்சுடலாம் அப்படின்றதுதான் இந்த 30 பாசுரங்கள்லயும் சொல்றா இல்லையா. வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க தூமலர் தூவி தொழுது, வாயால ஒரு தடவை பகவானுடைய நாமத்தை சொல்லி மனசால பகவானை சிந்தனை பண்ணி ஒரு புஷ்பத்தை அவனுடைய திருவடிகள்ல சமர்ப்பிச்சுட்டா போரும், அந்த பகவான் நம்மளுடைய உஜ்ஜீவனத்தை நம்மளுடைய கடை சேர்க்க வேண்டிய பொறுப்பை அவன் ஏத்துண்டுடுறான். எப்படி தெரியறது, எங்க இருக்கு இதோட ஒரு ப்ரூஃப் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, வாய்நாள் பாடின்னு சொல்றாளே அப்படின்னாக்கா நம்ம வராக அவதாரத்துக்கு போகணும். ஏன்னா பூமாதேவிய ஹிரண்யாக்ஷன் அப்படிங்கிற ஒரு அசுரன் ரசாதலம்னு சொல்லக்கூடிய அந்த கடலுக்கு கீழே பிரளய ஜலத்துக்கு கீழே கொண்டு போய் ஒளிச்சு வச்சுடுறான் பாதாள லோகத்துல. அப்போ பகவான் பிரம்மா என்ன யோசிக்கிறார், ஆஹா சிருஷ்டி பண்ண வேண்டிய நேரம் வந்துடுத்து, சிருஷ்டி பண்ற ஜீவன்கள் எல்லாம் எங்க வைக்கிறது, பூமியையே காணுமே அப்படின்னு திகைச்சு போய் நிற்கும் போது பகவான் அவருடைய மூக்கு துவாரம், பிரம்மதேவனுடைய மூக்கு துவாரத்துல இருந்து குட்டி வராகமா வெளியில வந்துட்டும் கண்ணி மேய்க்கிற நேரத்துல பூமிக்கும் வானத்துக்கும் அளந்து நிக்கிறாராம் பகவான். அவ்வளவு பெரிய வராகமா அளந்து நிக்கிறார். தன்னுடைய கோரை பற்களோட அப்படியே அந்த தண்ணிக்குள்ள அப்படியே போய் அந்த பூமாதேவியை இடர்ந்து எடுத்துட்டு வந்தாராம் வராக பெருமான். அப்படி எடுத்துட்டு வரும்போது பூமி தேவி பொறுமை கருணை கொண்டவள் இல்லையா பிராட்டி, அவளுக்கும் என்ன கவலை அப்படின்னா இந்த பூலோகத்துல இருக்கக்கூடிய ஜீவன்களை எப்படியாவது உஜ்ஜீவனம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவளுடைய கவலையும். அப்போ பெருமாளை பார்த்து பிராட்டி கேட்டாலாம், என்ன நீங்க தண்ணியிலேருந்து எடுத்துன்னு வந்துட்டேள், இந்த பிரளய ஜலத்துக்குள்ளேந்து என்ன உஜ்ஜீவனம் பண்ணி மேல கொண்டு வந்துட்டேள், ஆனா எனக்குள்ள இருக்கக்கூடிய இத்தனை குழந்தைகள் இருக்காளே, இத்தனை ஜீவாத்மாக்கள் இருக்கே, இந்த ஜீவன்களுக்கெல்லாம் உஜ்ஜீவனத்துக்கு ஒரு வழி சொல்லுங்கோ அப்படின்னு கேட்கிறாளாம். உடனே பகவானும் அருமையான ஒரு உபதேசத்தை கொடுக்கிறார். யார் ஒருவன் தன்னுடைய உடம்பு மனசு புத்தி எல்லாம் சௌக்கியமா இருக்கும் போது, நல்ல ஒரு மென்டல் கண்டிஷனோட நல்ல கை கால்கள்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது, யார் ஒருத்தன் வாயால ஒரு முறை என்னுடைய நாமத்தை சொல்லி ஒரு புஷ்பத்தை எடுத்து என்னுடைய திருவடிகள்ல சமர்ப்பணம் பண்றானோ, அவன் கடைசி காலத்துல இருக்கும் போது அவன் ஒரு மாதிரி ஒரு கட்ட மாதிரி ஒரு அந்த கோமா ஸ்டேஜ்னு சொல்லுவோம் இல்லையா, புத்தியே வேலை செய்யல, ஒரு நாமா கூட நம்மளுடைய வாயிலேருந்து வரல, நம்ம அப்படி கட்ட மாதிரி கடக்கும் அப்படின்ற ஒரு கடைசி ஸ்டேஜ்ல இருக்கும் போது அவனை நான் உஜ்ஜீவனம் பண்றேன், அந்த பொறுப்பை நான் ஏத்துக்கிறேன். அவன் சௌக்கியமா இருக்கும் போது ஒரு வாட்டி நாமா சொல்லி ஒரு புஷ்பத்தை போட்டா போரும், அவனுடைய கடைசி காலத்துல அவனை உஜ்ஜீவனம் பண்ண வேண்டியது என்னுடைய பொறுப்பு அப்படின்னாராம் பகவான். பிராட்டி பார்த்தா இப்படிப்பட்ட உபதேசத்தை எப்படியாவது நம்ம லோகத்துல இருக்கிறவாளுக்கு கொடுத்தே ஆகணுமே அப்படின்னுட்டு தான் ஆண்டாளா அவதாரம் பண்ணி வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க மலர் தூவி தொழுதுன்னு பகவான் சம்ஸ்கிருதத்துல வராக புராணத்துல சொன்ன ஒரு சரம ஸ்லோகத்தை நமக்கு எளிமையா புரிஞ்சுக்க கூடிய அழகான தமிழ்ல நமக்கு தமிழாக்கி கொடுத்துட்டாள் ஆண்டாள்.
சோ எல்லா ராத்திலையும் இந்த ஜனனத்தை பார்த்தோம், ஆண்டாளுடைய ஜனனத்தை பார்த்தோம். எப்படி ஒரு துளசி காணனோத்பவான்னு துளசி மாடத்து பக்கத்துல ஆண்டாள் கிடைச்சா அப்படின்னுட்டு எல்லா ராத்திலையும் நம்ம குழந்தைகளுக்கு பால் தயிர் எல்லாம் கொடுத்து வளர்க்குறோம் இல்லையா. அங்க பெரியாழ்வார் எப்படி வளர்க்கிறார் அப்படின்னா கிருஷ்ண கதைகளா சொல்லி வளர்க்கறாராம் அந்த ஆண்டாளை. அப்போ அவளுக்கு கதை கேட்கறதுனா ரொம்ப இஷ்டம். ஒரு நாளைக்கு ஒரு பௌராணிகர் அந்த ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வந்திருக்கார், புராணம் சொல்றவர் அந்த ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வந்திருக்கார். அவர்கிட்ட கதை கேட்கலாம் வாமா கோந்தே அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாராம். அங்க போனாக்கா அன்னைக்கு கதையில அந்த பௌராணிகர் பாவை நோன்பு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இந்த காத்தியாயனி விரதம் அப்படிங்கறத பத்தி இந்த ஸ்ரீமத் பாகவதத்துல இருந்து உபன்யாசம் பண்றார். हेमन्ते प्रथमे मासी नन्दव्रजकुमारिकाः चेरुर्हविष्यं भुञ्जानाः कात्यायन्यर्चनव्रतं कात्यायनी महामाये महायोगिन्यदीश्वरी नन्दगोपसुतं देवी पतिं मे कुरुते नमः. ஹேமந்தே பிரதமே மாசி, இந்த ஹேமந்த ருத்து அப்படின்னு சொல்லக்கூடிய ருத்துல முதல் மாசமா இருக்கக்கூடிய மார்கழி மாசத்துல கோபிகைகள்லாம் காத்தியாயன் அர்ச்சன விரதம் காத்தியாயனி விரதம் அப்படிங்கறத பண்ணினார்கள். அந்த விரதம் பண்ணி என்ன பண்ணா அப்படின்னாக்கா நந்தகோப சுதம் தேவி பதிம்மே குருதே நமக. ஹே காத்தியாயனி தேவி, ஹே மகாமாயே, ஹே குலதெய்வமே, எங்களுக்கு இந்த நந்தகோபனுடைய குழந்தையா இருக்கக்கூடிய கண்ணனையே பதியா குடு அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த கோபிக்குட்டிகள்லாம் சேர்ந்து இந்த காத்தியாயனி விரதத்தை பண்ணித்து அப்படின்னு அந்த பௌராணிகர் சொன்னார். சொன்ன உடனே இந்த ஆண்டாளுக்கு மனசுல தோணிடுத்து, நம்மளும் இந்த பாவை நோன்பு காத்தியாயனி விரதத்தை பண்ணணும் அப்படின்னு. ஆனா இந்த கோபிகைகள்லாம் ஏன் மார்கழி மாசத்தை தேர்ந்தெடுத்து பண்ணார்கள், ஆண்டாளும் ஏன் இந்த கோபிகைகளுடைய விரதத்தை பண்ணணும்னு நினைச்சா அப்படின்னு கொஞ்சம் பார்த்தோமானாக்கா பகவான் கண்ணனே சொல்றான் இல்லையா, மாசானா மார்கசீர்ஷோகோ அப்படின்னு 10வது அத்தியாயத்துல ஸ்ரீமத் பகவத்கீதையில சொல்றார். நான் மாசங்கள்ல மார்கழியா இருக்கேன். அது என்ன மார்கழி மார்கழி அப்படி அதுக்கு என்ன ஏற்றம் அப்படின்னாக்கா கொஞ்சம் அந்த டைம் லைன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு நம்மளுடைய லோகத்துக்கும் பித்ருலோகத்துக்கும் தேவலோகத்துக்கும் பார்த்தோம்னா புரிஞ்சுடும். பித்ருலோகம் அப்படிங்கிறது நமக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய லோகம். அந்த லோகத்துல எப்படி அப்படின்னாக்கா இப்ப மனுஷிய நம்மளுடைய கேலண்டர் படி நம்ம சொல்றோம் இல்லையா, சுக்லபக்ஷம் 15 நாள், கிருஷ்ணபக்ஷம் 15 நாள் அப்படின்னு ஒரு கணக்கு சொல்றோம். ஏதோ 30 நாள் மாசத்துல இருக்கு, 15 நாள் சுக்லபக்ஷம் 15 நாள் கிருஷ்ணபக்ஷம் சொல்றோம். அந்த பித்ருலோகத்துல எப்படின்னா நம்மளுடைய சுக்லபக்ஷம் அப்படிங்கிறது ஒரு பகல் அவளுக்கு, அதே மாதிரி ஒரு கிருஷ்ணபக்ஷம் 15 நாள் அப்படிங்கிறது ஒரு இரவு பொழுது. சோ நம்மளுடைய ஒரு மாசம் அப்படிங்கிறது அவர்களுக்கு ஒரு நாள் அப்படிங்கிற கணக்கு. இதே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி தேவலோகத்துக்கு போனோமானாக்கா உத்தராயணம் தட்சிணாயனம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது 6 மாசம். இந்த உத்தராயணம் 6 மாசம் அப்படிங்கிறது அந்த தேவர்களுக்கு பகல் பொழுது. தட்சிணாயனம் 6 மாசம் அப்படிங்கிறது அவர்களுக்கு இரவு பொழுது. அந்த இரவு முடியும் போது நம்மளுக்கே சொல்றோம் பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்துக்கணும், அது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அந்த தேவர்களுக்கு அந்த தேவலோகத்துல பிரம்ம முகூர்த்தமா இருக்கக்கூடியதுதான் இந்த மார்கழி மாசம். நம்மளுடைய மனுஷிய கணக்குப்படி மார்கழி மாசம் தான் அவர்களுக்கு பிரம்ம முகூர்த்தமா இருக்கு. அதனாலதான் மார்கழிக்கு அவ்வளவு ஏற்றம். கோபிகைகளும் மார்கழி மாசத்தையே சூஸ் பண்ணா விரதம் பண்றதுக்கு, ஆண்டாள் நாச்சியாரும் மார்கழி மாசத்தையே தேர்ந்தெடுத்தாள். ஆனா ஏன் கோபிகைகளுடைய விரதத்தை தேர்ந்தெடுத்தாள் அப்படின்னா இந்த கோபிகைகளுக்கு என்ன ஒரு ஏற்றம் அப்படின்னு சொல்லி மாளாது கண்ணனே சொல்றானாம் உத்தவர்கிட்ட, தாமன் மனஸ்காமத் பிராணா மதர்த்தே தியக்த தைஹிகாஹ மாமேவ தைத்தம் பிரேஷ்டம் ஆத்மானம் மனசாகதாக. என்ன அப்படின்னா இந்த கோபிகைகளுக்கெல்லாம் இடக்கை வலக்கை தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அவளுக்கு எது லெஃப்ட் ஹேண்ட் எது ரைட் ஹேண்ட் கூட தெரியாதான். ஆனா என்ன தெரியும் அப்படின்னா அவளுக்கு கண்ணனை மட்டும்தான் தெரியுமா. கண்ணன் சொல்றான் உத்தவர்கிட்ட, அவர்களுக்கு பிராணனே நான் தான் உத்தவா, அவர்களுடைய பிராணனே நான் தான். அவர்கள் எல்லாரும் சாரி அவர்களுக்கு லோக தர்மமே தெரியாது. லௌகீக சுகம்னா என்ன, லோக தர்மம்னா என்ன, கிரகஸ்தாசிரம தர்மம்னா என்ன, எதுவுமே தெரியாது. அவர்களுக்கு பிராணனே நான் தான். அப்படிப்பட்டவர்கள் கோபிகைகள் இல்லையா. ஒரு தடவை கிருஷ்ணர் சொல்றார், உத்தவா நீ போய் விரஜபூமிக்கு போய் கோபிகைகள் எல்லாம் பார்த்துட்டு அவர்கள்லாம் எப்படி இருக்கான்னு சௌக்கியமா இருக்காளான்னு பார்த்துட்டுவான்னு சொல்லும் போது கோகுலத்துக்குள்ள நுழையறாராம் உத்தவர்.
எல்லாரும் தயிர் கடைஞ்சிட்டு இருக்கா. தயிர் கடையும் போது கூட அவர்களுடைய வாக்குல கிருஷ்ண கானம், கிருஷ்ண நாமமும் கிருஷ்ண லீலைகளையும் பாடிண்டே கடையறாளாம். உத்காயதீனாமரவிந்த லோச்சனம் பிரஜாங்கனானாம் திவமஸ்பிருஷத்வனிஹி தத்னஷ்ச நிர்மந்தன சப்தமிஸ்ரிதோ நிரஸ்யதே ஏன திசாம மங்களம். அப்படி அவர்கள் பாடக்கூடிய கிருஷ்ண கீர்த்தனமானது திசாம் அமங்கலம், சகல திசைகள்லயும் இருக்கக்கூடிய அமங்கலங்களை போக்கி மங்களத்தை கொடுக்கறதாம் இந்த கோபிகைகளுடைய கீர்த்தனமானது. எப்பேற்பட்டவர் உத்தவர், பிரகஸ்பதி கிட்டேயே பாடம் படிச்சவர், கிருஷ்ணருக்கு சகாவாகவும் மந்திரியாகவும் துவாரகையில இருந்துட்டு இருக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட உத்தவர் அந்த கோபிகைகள் நின்னுண்டு இருக்கக்கூடிய அந்த மணல் திட்டு இருக்கு இல்லையா, அந்த மணல்ல விழுந்து புரள்றாராம். புரண்டுட்டு சொல்றார், வந்தே நந்த விரஜஸ்திரீனாம் பாதரேனும் அபீக்ஷசஹ யாசாம் ஹரிகதோத்கீதம் புனாதி புவனத்ரயம். இந்த கோபிகைகள் பண்ணக்கூடிய கீதமானது 3 லோகங்களையும் பரிசுத்தமாக்குறது. இந்த கோபிகைகளுடைய திருவடி தூளி, அவர்களுடைய கால்ல இருக்கக்கூடிய தூசு என் மேல் படணும் அப்படின்னுட்டு அவர்கள் இருக்கக்கூடிய அந்த மணல்ல விழுந்து அங்க பிரதட்சணம் பண்றாராம் உத்தவர். அப்படி அந்த கோபிகைகளுடைய ஏற்றத்தை வாயால சொல்லி மாளாது. அதனாலதான் ஆண்டாள் நாச்சியாரும் அந்த கோபிகைகள் பண்ணின விரதத்தையே தானும் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலாம். அந்த ஸ்ரீவில்லிபுத்தூரையே கோகுலமா இமேஜின் பண்ணிட்டுட்டா. தான் ஒரு ஆய்ச்சியாகவும் அந்த ஸ்ரீவில்லிபுத்தூரே கோகுலமாகவும் தன்னுடைய தோழிகளே கோபிகைகளாகவும் ஸ்ரீவில்லிபுத்தூர் வடபத்திர சாயியுடைய கோவிலே நந்தகோபனுடைய கிரகமாகவும் ஸ்ரீவில்லிபுத்தூர் வடபத்திர சாயியே கண்ணனாகவும் தன்னை அதை பாவிச்சுண்டு பாவை நோன்பு ஏத்துண்டாளாம். அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கருக்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லுன்னு சொல்றோம் இல்லையா. 30 பாசுரங்கள் கொண்ட திருப்பாவை அப்படிங்கிற பாமாலைய ரங்கநாதருக்கும் தான் சூடி களைந்த அந்த அழகான மாலைகளை வடபத்திர சாயிக்கும் கொடுத்தாளாம். இந்த 30 பாசுரங்கள் திருப்பாவையே போரும் நமக்கு பகவான் அடையறதுக்கு. அதுல முதல் பாசுரம், இன்னைக்கு முதல் பாசுரம் இல்லையா, முதல் பாசுரத்திலேயே சொல்றா, மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம். இப்படிப்பட்ட ஒரு நல்ல தினம் நமக்கு கிடைச்சிருக்கு, மார்கழி மாசம் நமக்கு கிடைச்சிருக்கு, எல்லாரும் வாங்கோ, இந்த விரதத்தை அனுஷ்டானம் பண்ணலாம் வாங்கோ அப்படின்னு கூப்பிடுறா முதல் பாசுரத்துல. 2வது பாசுரத்துல நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நான் முடியோம்னு டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். ஒரு விரதம் பண்றோம் அப்படின்னா இன்னினது பண்ணலாம் இன்னினது பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்கு இல்லையா. அதுல பண்ண வேண்டியது என்ன, பண்ணக்கூடாதது என்ன அப்படிங்கறத 2வது பாசுரத்துல சொன்னான். 3வது இந்த இதுல ஹரிநாம கீர்த்தனம் அப்படிங்கறதான் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இந்த ஹரிநாம கீர்த்தனம் பண்ணினா என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்காத செல்வம் நிறையும் அப்படின்னு 3வது பாசுரத்துல சொன்னாலா. அடுத்தது ஆழிமழை கண்ணா அப்படிங்கிற 4வது பாசுரத்துல நல்ல மழை பெய்யணும், அதுவும் காலத்துல பெய்யணும். ஏன்னா அப்பதான் சுபீக்ஷமா இருக்கும் பூமி. எப்பயுமே நமக்கு அந்த பைனான்சியல் செக்யூரிட்டி, நம்மளுடைய பேசிக் நீட்ஸ் when it is taken care of, then நம்மளால கான்சென்ட்ரேட் பண்ணி பகவான்கிட்ட பக்தி பண்ண முடியும். ஏன்னா நான் ஒருத்தருக்கு அடுத்த வேளை சாப்பாடுக்கே கஷ்டமா இருக்கும்போது அவ கிட்ட போய் நீ பக்தி பண்ணு அப்படின்னா மனசு ஈடுபடாது. ஏன்னா பாத்துக்கணும், அவர்களுடைய பேசிக் நீட்ஸ பாக்கணும் இல்லையா. அதுக்காக தான் ஆண்டாள் பிரார்த்தனை பண்றா, காலத்துல மழை பெஞ்சு எல்லா இடமும் சுபீக்ஷமா இருக்கணும் கண்ணா அப்படின்னு 4வது பாசுரத்துல பிரார்த்திச்சுக்கிறா. 5வது பாசுரத்துல வராக பகவானுடைய அந்த உபதேசத்தை, வராக புராணத்துல கொடுத்த உபதேசத்தை வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க தூமலர் தூவி தொழுது அப்படின்னு 5வது பாசுரத்துல சொல்லிட்டா. 6வதுல இருந்து 15வது மட்டும் இருக்கிற பாசுரத்துல தன்னுடைய தோழிகள் எல்லாம் தட்டி எழுப்புறா. ஏன்னா எப்பயுமே சத்சங்கத்துல இருக்கணும் இல்லையா. சத்சங்கம் வேணும் அப்படின்னாக்கா நமக்கு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருந்தா சத்சங்கம் கிடைக்கும் இல்லையா. அதனால தன்னுடைய தோழிகள் எல்லாம் தட்டி எழுப்புறா. 6வதுல இருந்து 15வது பாசுரம் வரைக்கும் தட்டி எழுப்பி எல்லாரும் சத்சங்கத்துக்கு வாங்கோ, எனக்கு சத்சங்கத்தை கொடுங்கோன்னு கேட்கிறாளாம் தன்னுடைய தோழிகள் கிட்ட. 16வது பாசுரத்துல நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோவில் காப்பானே கொடித்தோன்றும் தோரண வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ்த்திரவாய். ஏன்னா ஒரு வாயில் காப்போர் நின்னுட்டு இருக்கார், அவர் திறந்தாதான் அந்த கோவிலுக்குள்ள போய் பகவான தரிசனம், கிருஷ்ண தரிசனம் கிடைக்கும். அப்படின்னா அந்த வாயில் காப்போன்ட்ட பிரார்த்தனை பண்ணிக்கணும் இல்லையா. அந்த வாயில் காப்போன் தான் குருநாதர் தான் அந்த வாயில் காப்போன். அவருடைய கிருபை இருந்தாதான் நமக்கு பகவத் தரிசனம் கிடைக்கும். அப்படிங்கிறதுனால 16வது பாசுரத்துல அந்த வாயில் காப்போன் கிட்ட குருநாதர் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறாளாம். 17வது பாசுரத்துல எம்பெருமான் நந்தகோபாலா எழுதிராய் எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய்னு
நந்தகோபனையும் யசோதாமாவையும் பலராமனையும் எழுப்புறா. அடுத்தது 18, 19, 20வது பாசுரங்கள்ல நப்பின்னை பிராட்டிய தட்டி எழுப்புறாளாம். 21ல கண்ணனை போய் எழுப்புறா. ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலெழாய் அப்படின்னு கண்ணனை எழுப்புறாளாம். 23வது பாசுரத்துல கண்ணனை எழுப்பிட்டு உன்னோட கட்டாட்சத்தை எனக்கு கொடு அப்படின்னு பிரார்த்திச்சுண்டாளாம். 23வது பாசுரத்துல உன் கோவில் நின்றிங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருளேலோ எம்பாவாய். ஏன்னா எழுப்பிட்டா கண்ணனை, கட்டாட்சத்தை குடுன்னு பிரார்த்தனை பண்ணிட்டுட்டா. ஆனா கண்ணன் இன்னும் எழுந்துக்கலையா, அப்படி கண்ணை கசக்கிண்டு உள்ள அவருடைய கிரகத்துல அந்த சயன கிரகத்திலேயே உட்கார்ந்துருக்காராம். அதனால 23ல போரும் கண்ணா, நீ எழுந்து வந்து யாம் வந்த காரியம் நாங்க எல்லாம் வந்திருக்கோம், எங்களுக்கு என்ன வேணும்னு நீதானே கிருப்பை பண்ணணும் அப்படின்னு உன்னுடைய சயன கிரகத்திலேருந்து எழுந்து வா அப்படின்னு பிரார்த்திக்கிறாளாம் கண்ணனை. 24வதுல அந்த கண்ணன் அப்படி இப்ப கண்ணன்ட்ட பிரார்த்திச்ச உடனே கண்ணன் எழுந்து ஜம்முன்னு நடந்து வராராம். நடந்து வந்த உடனே என்ன பண்ணணும், பல்லாண்டு பாடணும் பகவானுக்கு இல்லையா. அதனால அஞ்சு உலகமளந்தாய் அடி போற்றி சென்றுங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி அப்படின்னு 24வது பாசுரத்துல பல்லாண்டு பாடுறா கண்ணனுக்கு. 25ல எங்களுக்கு எது நல்லதோ அதை நீயே குடு கண்ணா அப்படின்னு பிரார்த்தனை பண்றாளாம். 26வது பாசுரம் அதுல இந்த விரதம், இந்த பாவை நோன்பு காத்தியாயனி விரதம் அப்படிங்கறத நாங்கள்லாம் பண்றோம், எங்களுக்கு இந்த விரதத்தை நல்லபடியா முடிக்கிறதுக்கு என்ன கிருப பண்ணணுமோ அதை நீயே பார்த்து பண்ணு அப்படிங்கிறாளாம். அதாவது நம்மளுடைய எஃபர்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்கு, நம்ம ஹியூமன் எஃபர்ட்ஸ் அப்படிங்கறத நம்ம நிச்சயம் பண்ணணும். ஆனா அதுக்கு மேல பகவானுடைய கிரேஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா. சக்சஸ், வெற்றி, அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னாக்கா எஃபர்ட் பிளஸ் கிரேஸ். ஏன்னா நம்மளுடைய எஃபர்ட்டும் போடணும், பகவானுடைய கிரேஸ் அதுவும் இருந்ததுன்னா இஸ் ஈக்குவல் டு சக்சஸ். எஃபர்ட் பிளஸ் கிரேஸ் இஸ் ஈக்குவல் டு சக்சஸ் அப்படின்னு சொல்லுவா இல்லையா. அதனால நாங்க எங்களுடைய முயற்சி பண்ணி உன்னை எழுப்பிட்டோம், ஆனா இந்த விரதத்தை நல்லபடியா முடிக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நீ பண்ணி கொடு அப்படின்னு 26வதுல அதுல வந்து பிரார்த்தனை பண்றா. ஏன்னா நம்மளுடைய எஃபர்ட்டை மட்டும் வச்சுட்டு நம்ம ஒரு காரியத்துல ஜெயிச்சுட முடியாது. அதான் குருநாதர் சொல்வார், என் முயற்சி ஏதுமில்லை முயன்று முயன்று தோற்று தான் போனேன் முற்றிலும் உனையே சரண் புகுந்தேனே திருவடி தாமரையை கதி என்று சரணடைந்தேன் கைவிடாமல் காத்திடுவாய் பிரேமிக்க வரதா கைவிடாமல் காத்திடுவாய் அப்படின்னு உன்னுடைய சரணத்துல நாங்கள் சரண் புகுந்துட்டோம், நீதான் எங்களுக்கு வேண்டியதை கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்திச்சுண்டா. 27வதுல இந்த பாவை நோன்புக்கு எங்களுக்கு பலன் வேணும் இல்லையா. அது என்ன பலன் அப்படின்னா, பலனா உன்னையே தான் நீ எனக்கு கொடுக்கணும், எங்களுக்கு வேற பலன் எதுவும் வேண்டாம் கண்ணா, நீதான் வேணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்றாளாம். 28ல குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா உந்தன்னோடு உறவேல் நமக்கிங் ஒழிக்க ஒழியாது அப்படின்னு சரணாகதி பண்றாள் 28வது பாசுரத்துல. 29 சரணாகதி பண்ணியாச்சுன்னா கைங்கரியம் தான் இல்லையா. எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் முந்தன்னோடு உற்றோமேயாவோம் உமக்கே நாம் ஆட்செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்று அப்படின்னு உன்னுடைய கைங்கரியமே பண்ணிட்டு இருக்கணும், வேற ஆசைகளே எங்களுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னுட்டு 30வது பாசுரத்துல இந்த 30 பாட்டை பாடினதுக்கான பலஸ்ருதிய சொல்லி அழகா முடிக்கிறா. பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்கத்தமிழ் மாலை 30ம் தப்பாமே இங்கிப்பரிசுரைப்பார் 2 மால்வரை தோள் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் எம்பாவாய் அப்படின்னு முடிக்கிறார். இந்த திருப்பாவை 30 பாசுரங்கள் யாரெல்லாம் சேவிக்கிறாளோ பகவானுடைய கிருபைக்கு பாத்திரமாகி பகவானே அவர்களுக்கு கிடைச்சுடுறார் அப்படின்னு அழகா பாடி முடிக்கிறார் இல்லையா. இந்த கண்ணனுடைய கதைகளையே ஊட்டி வளர்த்துட்டு இருக்கார், இப்படி ஒரு அழகான பாசுரமும் நமக்கு கிடைச்சுடுத்து. கண்ணன் கதைகளையே ஊட்டின்னு இருக்காருன்னு பார்த்தோம். அந்த அவள் அனுபவிச்ச அந்த கண்ணனுடைய கதைய நம்ம ஒரு சாம்பிளாவது அனுபவிச்சாதானே அந்த கதையே பூர்த்தி ஆகும். சோ ஒரு நாளைக்கு ஆண்டாள் வந்து அப்பா எனக்கு கதை சொல்லுப்பா அப்படின்னு கேட்கிறாளாம். பெரியாழ்வார் வந்து சரி குட்டி உனக்கு உட்காந்து கதை சொல்றேன் அப்படின்னு சொல்றாளாம். அதுல அழகா ஒரு கதை சொல்ற கண்ணனை பத்தின கதை சொல்றா. அப்படியே ஆண்டாள் உட்காந்து அப்படியே இன்ட்ரெஸ்டிங்கா கேட்டுட்டு இருக்கா. என்னன்னா ஒரு நாளைக்கு என்ன ஆச்சா, கோகுலத்துல வந்து கண்ணன் வந்து அப்படி நடந்து வந்துட்டு இருக்கான். ஒரு ஆத்துல வந்து பங்கஜம்னு ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தைக்கு நிறைய வைர வளையெல்லாம் வாங்கி போட்டிருக்கா அவ அப்பா அம்மாலாம். அந்த குழந்தை கிட்ட சொல்றா, கண்ணன் வருவான்,
நீ கையில வளையெல்லாம் வேற போட்டுட்டு இருக்க, நானும் நிறைய பக்ஷணங்கள்லாம் பண்ணி வச்சிருக்கேன், நானும் அப்பாவும் இன்னைக்கு மதுரைக்கு போயே ஆகணும், ஒரு ஜோலியா இருக்கு, அதனால நாங்க போயிட்டு வந்துடுறோம், ஆத்த பூட்டி சாவியை இங்க பரன் மேல வச்சுட்டு போறோம், நீ இந்த திண்ணையிலேயே உட்காந்துரு, நீ சமத்தா கண்ணனோட பேசாம சமத்தா இருந்தியானாக்கா இந்த வைர வளையலுக்கு மேட்சிங்கா உனக்கு வைர நெக்லஸ் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாவியை பூட்டி பரன் மேல வச்சுட்டு கிளம்பிட்டான். யாரு கண்ணன் வந்தா பேசக்கூடாது, வாயே திறக்க கூடாதுன்னு இருக்கு. பங்கஜமும் அப்படியே உட்காந்துட்டு இருக்கு. அப்போ கண்ணன் அந்த திண்ண வழி அப்படி நடந்து போறானா, அந்த தெரு வழியா நடந்து போறான், அப்படி பாத்துட்டே போறான். என்ன இன்னைக்கு பங்கஜம் ரொம்ப குயட்டா இருக்காளே அப்படின்னு பாத்துட்டே போயிட்டு திரும்பி வந்தானாம். திரும்பி வந்துட்டு, பங்கஜம் ஏமா குயட்டா இருக்க, ஏமா சும்மா உட்காந்துட்டு இருக்கியே, அம்மா அப்பாலாம் ஆத்துல இல்லையா? பங்கஜம் ஒண்ணுமே சொல்ல, அப்படியே கீழேயே தரையே பாத்துட்டு இருக்கு. நிறைய நல்ல பக்ஷணங்கள்லாம் பண்ணிருக்கா போல இருக்கே, ரொம்ப வாசனையா இருக்கே, அதுக்கும் வாயே திறக்கல, பேசாம இருக்கு. ஆத்த பூட்டி இருக்காளே, சாவி எங்க இருக்கு, நானே உள்ள போய் பாத்துக்கிறேன், சாவி எங்க இருக்கு சொல்லு, அதுக்கும் வாயே திறக்கல, பேசாம இருக்கு. கண்ணன் பார்த்தான், இவளை எப்படியாவது பேச வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்து உட்காண்டானாம். உட்காந்துட்டு, பங்கஜம் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, ரொம்ப நாளா உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசை எனக்கு. இந்த கோகுலத்துல இருக்கா இல்லையா, எல்லா குட்டிகள் இருக்கு இல்லையா, இந்த குட்டிகள் எல்லாரையும் விட நீதான் ஒரு படி அழகு ஜாஸ்தி, நீதான் ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு. இந்த பங்கஜம் இப்படி கீழே பார்த்துட்டு பாருங்க, அதுக்கு ஒரே சிரிப்பு, ஒரே சந்தோஷம் தாங்க முடியல. இப்படி நிமிந்து கண்ணனை பார்த்து ஒரு அழகா ஒரு சிரிப்பு சிரிச்சுதான். அது உடனே கண்ணனுக்கு தெரிஞ்சு போச்சு, ஆஹா இது இனிமே நம்ம சொல்றதுதான் கேட்கும் அப்படின்ட்டு. என் பங்கஜம் அம்மா அப்பா ஆத்துல இல்லையா? இல்ல, எங்க அம்மா மதுரை, அம்மாவும் அப்பாவும் மதுராக்கு போயிருக்கா, உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா. அப்படியா? அப்படின்னா சரி. ஏதோ வாசனையா இருக்கே, ஆமா பக்ஷணம் எல்லாம் பண்ணிருக்கா, உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா. சரி, இந்த ஆத்த பூட்டி இருக்காளே, சாவி அங்க பரன் மேல இருக்கு, உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா. அப்படியா கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாவி எடுத்துன்னு போய் அழகா உள்ள சாப்பிட்டுட்டு வந்துட்டான், எல்லா பக்ஷணத்தையும் காலி பண்ணிட்டான். அதோடையாவது போயிருக்கலாமா அந்த கண்ணன்? அது இல்லையா. அப்ப என்ன பண்ணா, ஆண்டாள் கேக்குறா, அப்ப என்னப்பா பண்ணான் கண்ணன் அப்படின்னாக்கா, அவ கையில இருக்கக்கூடிய வைர வளையலை பார்த்துட்டான். ஒரு குச்சி எடுத்துன்னு வந்துட்டு, பங்கஜம் அந்த வளையல் எல்லாம் கூடு, நான் இந்த குச்சியில மாட்டிக்கிறேன், நம்ம வழக்காரன் விளையாட்டு விளையாடலாம், நான் வளை வாங்கலையோ வளையல் அப்படின்னு நான் கேட்டுட்டே வரேன், நீ என்ன வழக்காரா இங்க வான்னு கூப்பிடு, நீ சும்மா பிரிட்டண்டா ஒரு பைசா கொடு, நான் உனக்கு இந்த வளையலை திருப்பி கொடுத்துடுறேன். இந்த குழந்தையும் எல்லா வளையலையும் அவுத்து கொடுத்துடுது. அவன் குச்சியில மாட்டின்டானா, கிளம்பி போயிட்டான். வழக்காரான்னு கூட அவனா திரும்பி வரப்பா போறான். அவன் ஓடியே போயிட்டான் வைர வளையல் எடுத்துட்டு. அந்த வைர வளையல் எடுத்துட்டு போய் என்ன பண்ணானா, ஒரு பாட்டி இருக்கா அந்த இடத்துல, நாகப்பழம் எல்லாம் வித்துட்டு இருக்கா, அந்த பாட்டி கிட்ட இந்த வைர வளையலை கொடுத்துட்டு கை நிறைய நாகப்பழத்தை வாங்கி சாட்டுண்டே ஓடி போயிட்டாளாம். அவ அம்மா அப்பா திரும்பி வந்தா, எல்லா விஷயத்தையும் கேள்விப்பட்டுட்டு அவ அம்மா ஓடி வரா யசோதட்ட, இன்னைக்கு உன் பையன் என்ன பண்ணான் தெரியுமா, இந்த வைர வளையலை எடுத்துட்டு போய் பக்ஷணத்தை காலி பண்ணதோட இல்லாம வைர வளையல் எடுத்துட்டு போய் நாகப்பழம் வாங்கி சாப்பிட்டுருக்கான். அதை விட வைத்தறிச்சல் என்ன அப்படின்னா, அந்த பாட்டி பாவம் ஏழை பாட்டி, அவள்கிட்ட பழம் எல்லாம் ஒண்ணும் இல்ல. அந்த அம்மா, இந்த பொண்ணோட அம்மா, பங்கஜத்தோட அம்மா தான் எங்காத்து பின்பக்கம் வந்து நிறைய நாகப்பழம் எல்லாம் கீழே விழுந்திருக்கு மரத்துல இருந்து, அதெல்லாம் எடுத்து வித்து நீ பொழைச்சுக்கோ அப்படின்னு இருக்கா. எங்காத்து நாகப்பழத்தை எங்காத்து பொண்ணு கிட்ட இருக்கக்கூடிய வைர வளையலை கொடுத்து வாங்கியிருக்காண்டி உன் புள்ள அப்படின்னு அங்கலாச்சு போனாலாம். இந்த லீலையை கேட்டுட்டு ஆண்டாளுக்கு ஒரே சந்தோஷம் தாங்க முடியல. அதே எண்ணத்துல அப்படியே தூங்கி போயிடுது. தூங்கினோடனே ஆண்டாளுக்கு அழகான ஒரு கனவு வந்துதாம். அதுல மணல் வீடு கட்டியிருக்காளாம். அந்த மணல் வீட கண்ணன் வந்து இடிச்சுட்டானாம். குழந்தை அப்படியே தூக்கத்திலேயே புலம்புறது, கண்ணா ஏன் இப்படி பண்ண அப்படின்னு. அப்போ பெரியாழ்வாருக்கு ரொம்ப சந்தோஷமா, எவ்வளவு அழகா இருக்கு, எவ்வளவு அழகான ஒரு கனவு கண்டிருக்காள் இந்த குழந்தை, கனவுலையும் கண்ணனையே பார்த்திருக்காளே அப்படின்னு சந்தோஷப்பட்டாராம். சோ குழந்தை எல்லாம் அந்த பேசின்னு இருக்கு, ஒரு குழந்தையும் எப்படி வந்து யார கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் குழந்தை எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது, நான் என் மாமா பையனை பண்ணிக்க போறேன், அத்தை பையனை பண்ணிக்க போறேன் அப்படின்னு பேசிட்டு இருந்தாலாம். அப்போ ஆண்டாள் சொல்றாளாம், நான் நிறைய திவ்ய தேச பெருமாளை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா என் மனசு என்னமோ ரங்கநாதர் கிட்டேயே தான் ஈடுபட்டிருக்கு, நான் ரங்கனை தான் விவாகம் பண்ணிக்க போறேன் அப்படின்னாலாம். உடனே குழந்தை எல்லாம் முத்துக்குறி போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்துல பண்ணுவாளாம். ஒரு இதுல வந்து இலையில நெல்லெல்லாம் ஒரு தானியத்தை பரப்பிட்டு கண்ணை மூடிட்டு ஒரு சர்க்கிள் போடணும், அந்த சர்க்கிள் சேர்ந்துடுத்துனா நம்ம மனசுல இருக்கிறது நிறைவேறும் அப்படின்னு ஒரு விளையாட்டு. சோ இந்த குழந்தை எல்லாம் நெல்ல கொண்டு கொடுத்தாலாம். அப்போ ஆண்டாள் கண்ணை மூடிண்டு ஒரு வட்டமா போட்டாலாம், அந்த சர்க்கிள் சேர்ந்துடுத்தான். சேர்ந்த உடனே குழந்தைகளுக்கு எல்லாம் ஒரே சந்தோஷம், நீ ரங்கனை தாண்டி கல்யாணம் பண்ணிக்க போற, ரங்கனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டார்களாம். நமக்கு வரக்கூடிய கனவுகளை வச்சுட்டே நம்ம ஆன்மீகத்துல முன்னேறி இருக்கோமா இல்லையான்னு சொல்லிடலாம் இல்லையா. நமக்கு பயப்படக்கூடிய கனவுகள், நமக்கு வேண்டாதது எதையாவது நம்ம கனவுல பார்த்தோம் அப்படின்னாக்கா ஆன்மீக பாதையில முன்னேற வேண்டியது நிறைய இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதே திவ்ய தேச பெருமாளை போய் திவ்ய தேசங்களுக்கோ க்ஷேத்திரங்களுக்கோ சத்சங்கத்துக்கோ அங்க போற மாதிரியோ குருநாதரையோ பெருமாளையோ பார்த்தோமானாக்கா நம்ம முன்னேறின்னு இருக்கோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. ஆண்டாளுக்கு ஒரு அழகான திவ்ய ஸ்வப்னம் ஏற்படுறது. வாரணமாயிரம்
சூழவலம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான் என்றெதிர் பூரண போர்க்குடம் வைத்து புறம் எங்கும் தோரணம் நாட்டகனா கண்டேன் தோழி நான். அழகா பாடுறா. வாரணம் 1000 அழகான திவ்ய ஸ்வப்னம் ஏற்படுறது ஆண்டாளுக்கு. அதுல படிப்படியா எப்படி ஒரு அழகான திவ்ய விவாகம் எப்படி நடக்கும் அப்படிங்கறத பகவான் காமிச்சு கொடுக்கிறார். 1000 யானைகள் சூழ பகவான் அப்படி நடந்து வராராம். கல்யாண குணங்கள் கொண்ட ஸ்ரீமன் நாராயணன் நடந்து ஊர்வலமா வர, ஊரெங்கும் தோரணங்கள் கட்டி அங்கங்க பொற்குடங்கள் வச்சு அப்படி அலங்காரம் பண்ணி இருக்கிறத நான் கனவுல பார்த்தேன் தோழி அப்படிங்கிறாளாம். அடுத்தது நாளை வதுவை மனம் என்று இல்லையா, நாளைக்கு முகூர்த்தம் அப்படின்னு விவாக முகூர்த்தம் அப்படிங்கிறத நிச்சயித்து நரசிம்மன், மாதவன், கோவிந்தன் பல பெயர்களால கூப்பிடப்படக்கூடிய அழகான காளையாட்டமா இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீமன் நாராயணன் திருமண மண்டபத்துக்குள்ள நுழையறத நான் கனவுல பார்த்தேன். இந்திரன் போன்ற தேவர்கள்லாம் எங்க அப்பா கிட்ட வந்து என்னையே அந்த பகவானுக்கு கண்ணனுக்கு என்னையே வதுவா பெண்ணாக பேசி முடிச்சு என்னுடைய நாத்தனாரா இருக்கக்கூடிய துர்கா தேவி கிட்டேந்து எனக்கு கூற புடவையும் எனக்கு அழகான மாலைகளும் அவள் கையிலேந்து நான் வாங்கிக்கிறத கனவு கண்டேன் தோழி. அதே மாதிரி வைதிகர்களா இருக்கக்கூடிய பிராமணர்கள்லாம் 4 திசைகள்லயும் இருக்கக்கூடிய திவ்யமான தீர்த்தங்கள்ல இருந்து, புனிதமான தீர்த்தங்கள்ல இருந்து தீர்த்தம் எடுத்துட்டு வந்து அத மந்திரத்தால அந்த தீர்த்தங்களை புனிதமாக்கி என் மேல தெளிச்சு கங்கண காப்பு கட்டுறத நான் கனவுல பார்த்தேன் தோழி. அழகான இளம் பெண்கள்லாம் கையில பொற்குடத்தோடையும் விளக்கோடையும் எதிர்கொண்டு அழைக்க கண்ணன் அப்படியே பகவான் அப்படியே திருவடியில பாதுகைகளோட அந்த இடத்துல நடந்து கம்பீரமா நடந்து வரத நான் பார்த்தேன் தோழி. மங்கள வாத்தியங்கள்லாம் ஒலிக்கிறது. அந்த மதுசூதனன் அழகான பந்தல்ல முத்து பந்தல் கட்டியிருக்கா. அந்த முத்து பந்தலுக்கு கீழே என்ன பாணி கிரகணம் பண்ணின்றத நான் கனவுல பார்த்தேன் தோழி. வேத மந்திரங்கள்லாம் ஒலிக்க மத யானையாட்டமா இருக்கக்கூடிய கண்ணன் என் கைய பிடிச்சுண்டு அக்னிய வலம் வரத நான் என்னுடைய கனவுல பார்த்தேன். அதே மாதிரி இந்த பிறவி மட்டும் இல்ல, எப்பிறவி எடுத்தாலும் ஆசிரியம், ரெஃப்யூஜ், ஆசிரியம் அப்படிங்கிறது அந்த பகவானே தான். அப்படிப்பட்ட அந்த நாரணன் தன்னுடைய கைகளால என்னுடைய கால்களை எடுத்து அம்மி மேல வைக்கிறத நான் கனவுல பார்த்தேன் தோழி. என்னுடைய அண்ணன்மார்கள்லாம் என்னுடைய கைகளை எடுத்து பகவானுடைய கரங்கள் மேல வச்சு பொறியிடுறத நான் பார்த்தேன் கனவுல. அதுக்கப்புறமா சந்தனம் எல்லாருமா சேர்ந்து சந்தனம், குங்கும பூ கொண்ட எல்லா வாசன திரவியங்களையும் எங்கள் மேல தெளிச்சு எங்களை ஒரு யானை மேல உட்காத்தி வச்சு கண்ணனோட நான் ஊர்வலம் வரத நான் பார்த்தேன் அப்படின்னு அழகான ஒரு திவ்ய கனவு. கல்யாணம் ஆகிற ஒரு விவாகம் அந்த அந்த சடங்குகள் முழுக்க கனவுல வருது. அதை முடிக்கும் போது பலஸ்ருதி சொல்றா, இந்த 10 பாசுரங்களையும் யாரு கத்துண்டு யாரு சேவிக்கிறார்களோ அவர்கள் நன்மக்களை பெற்று மகிழ்வார்கள் அப்படின்னு அத பலஸ்ருதி சொல்லி முடிக்கிறா. அதுக்கப்புறம் பார்த்தா ஆண்டாளுக்கு வந்து எல்லாமே பகவானா தெரியறது. கீழே மண்ணை பாக்குறாளாம். ஆஹா, இது பகவான் அளந்த மண்ணாச்சே அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து மண் எடுத்து தலையில போட்டுக்கிறாளாம். அதே சூரியனை பார்க்கும்போது இது பகவான் கையில இருக்கக்கூடிய சக்கரமாச்சே அப்படின்னு பாக்குறாளாம். இதெல்லாம் பார்த்துட்டு அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய மக்கள்லாம் பெரியாழ்வார்கிட்ட வந்து உன்னுடைய பொண்ணுக்கு என்னமோ ஆயிடுத்து, நீ முதல்ல டாக்டரை கூப்பிடு அப்படின்னாலாம். அப்போ ஆண்டாள் சொல்றா, வைத்தியர்லாம் வந்து ஒன்னும் பண்ண முடியாது, எனக்கு பெருமாள் வந்தாதான் இது சரியா போகும் அப்படிங்கிறாளாம். ஆனா கிராமத்துல இருக்கிறவாளுக்குலாம் அது புரியாது இல்லையா, பகவான் நேரம் வரணும் அப்படின்னா நமக்காகலாம் நேரம் வருவானா அப்படின்னுட்டு அந்த கிராமத்துல இருக்கிறவாளா ஒரு நல்ல பிள்ளையா பார்த்து முதல்ல கல்யாணம் பண்ணிவே எல்லாம் சரியா போயிடும் அப்படிங்கிறாளாம். அப்போ ஆண்டாள் அப்பா கிட்ட கேக்குறா, பெரியாழ்வார்கிட்ட, அப்பா நீங்க ஒரு பிரசாதம் பண்றேள், அந்த பிரசாதத்தை பகவானுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒருவேளை நான் அதை வாசம் பண்ணிட்டு ஆஹா வாசனையா இருக்கே, நம்ம இப்பயே சாப்பிட்டா நன்னா இருக்குமே அப்படின்னு என் மனசுல ஒரு எண்ணம் வந்துடுத்துனா நீங்க அதை நைவேத்தியம் பண்ணுவேளா? பண்ண மாட்டேமா அப்படிங்கிறார் பெரியாழ்வார். அதே மாதிரிதான்ப்பா, மானிடருக்கென்று பேச்சுப்படின் வாழகில்லேன் கண்டாய், என்னால இருக்க முடியாது, என்னுடைய உயிர் தரிக்காது நீங்க மானிடன் அப்படின்னு பேச்சு எடுத்தாலே அப்படின்னு சொல்றார் பெரியாழ்வாரும். அதை புரிஞ்சுக்கிறார். புரிஞ்சுட்டு நீ காத்துருமா, கண்டிப்பா பெருமாள் வருவார் அப்படிங்கிறார். அதே மாதிரி ஒரு நாளைக்கு சாக்ஷாத் மன்மதனா ரங்கநாத பெருமாள் ஒரு அழகான ஒரு மனித ரூபத்தை எடுத்துட்டு ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வரார். அங்க பொற்குடத்தோடையும் பூரண கும்பத்தோடையும் பெரியாழ்வார் அவரை எதிர்கொண்டு வரவேற்கிறார். வரவேற்ற உடனே பெருமாள் ஆண்டாளுக்கு மாலையிட, ஆண்டாள் பெருமாளுக்கு மாலையிட அழகான ஒரு திவ்ய கல்யாணம் அந்த இடத்துல, திவ்ய விவாகம் அந்த இடத்துல. எல்லாரும் ஸ்ரீரங்கத்துக்கு திரும்பி போறார்கள்.
பெருமைகள். அப்போ அந்த பிராகாரத்தை பிரதட்சணம் பண்ணிட்டு ரங்கநாதரும் ஆண்டாளும் அந்த சந்நிதிக்குள்ள போறாளாம். அப்போ ரங்கநாதர் அந்த பெருமாளுடைய கலந்துடுறார், ஆண்டாளும் அந்த பெருமாளுடைய திருவடிகள்ல போய் கலந்துடுறா. குருநாதருடைய ஒரு அவ்யாஜ கிருபையாலையும் கோதா சமேத ஸ்ரீ ரங்கநாத பெருமாளுடைய அவ்யாஜ கருணையாலையும் ஸ்ரீ ஆண்டாளுடைய பெருமைகளையும், ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவையுடைய ஏற்றத்தையும், ஸ்ரீ ஆண்டாள் ரங்கமன்னாருடைய திவ்ய விவாகத்தையும் திருக்கல்யாண வைபவத்தையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு சத்சங்கம் நமக்கு இங்க கிடைச்சது. கிருஷ்ண கிருபையில மேல மேல நிறைய சத்சங்கள் கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு, காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை ஸ்ரீமன்னாராயணாயேதி சமர்ப்பயாமி. சத்குருநாத மகாராஜ் கி ஜெய். ராதே ராதே. நன்றி குருஜி. நன்றி சொல்வதற்கு திருமதி நித்யசூரியா அவர்கள் வருவதற்கு முன்னால் 2 வார்த்தைகள். நம்ம குருஜிட்ட ஒரு வாரத்துக்கு முன்னாடிதான் கேட்டேன், இந்த மாதிரி உபன்யாசம் வேணும் அப்படின்னு. ஓகே வச்சிடலாம், ஒண்ணுமே சொல்லல. ஆண்டாள் கல்யாணம்னு சொன்னேன், கண்டிப்பா வச்சிடலாம் சார் அப்படின்னு சொன்னாங்க. பங்கஜன் கதையெல்லாம் இன்னைக்கு அவங்க மூலமா அந்த குட்டி குட்டி கதையெல்லாம் கேட்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சது. நன்றி. அடுத்து நன்றி உரையாற்றுவதற்கு திருமதி நித்யசூரி அவர்களை அழைக்கிறேன். அடியேன் சார். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ராதே கிருஷ்ணா. ஏகாந்த ஆண்டாளின் திருக்கல்யாண உற்சவ வைபவத்தை நம் அனைவருக்கும் எடுத்துரைத்த குருஜி திருமதி சாரதா ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு என்எஸ்எம் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். பக்தியின் 5 பாவங்களும் ஒரு சேர ஓர் உருப்பெற்று உதித்தவள் ஆண்டாள் நாச்சியார் என்பதையும், ஆண்டாளுக்கு உள்ள ஏற்றமாம் அர்ச்சாவதார மூர்த்தியை எழுந்து வந்து பாணிகிரகம் செய்து கொண்டார் என்பதையும் இன்று அவர்கள் மூலம் நாம் அறிந்தோம். அவ்வாறு அர்ச்சாவதார மூர்த்தியாம் ரங்கநாதருக்கும் ஆண்டாள் நாச்சியாருக்கும் நிகழ்ந்த திருக்கல்யாண வைபவ நிகழ்வுகளான கண்ணன் 1000 யானைகள் சூழ வலம் வந்தும் அவன் நடை காளையை போல் அழகானதையும், ஆண்டாளின் நாத்தனாராகிய துர்கா தேவி கோடி துணி தந்து ஆண்டாள் அதனை உடுத்திக் கொண்டு மதையானை போன்ற கண்ணனுடன் தனக்கு பாணிக்கிரகம் நடப்பது, கண்ணன் தன் காலுக்கு மெட்டி அணிவிப்பது, சந்தன குழம்பு வாசனை திரவியங்கள் தெளித்து திருக்கல்யாண வைபவம் நிகழ்ந்த அனைத்தையும் ஆண்டாள் தன் கனவில் அனுபவித்ததை நாமும் அனுபவிக்கும் விதமாக நமக்கு எடுத்துரைத்த குருஜி திருமதி சாரதா ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்று உறங்கப் போகும் முன் இறைவனை நினை என பெரியவர்கள் கூறுவார்கள். அவ்வாறு இன்று அனைவரின் உறக்க நினைவில் கண்ணனுடனும் ஆண்டாளுடனும் நிலைமையை நமக்கு லயிக்கும் நிலையில் நம்மை அழைத்துச் சென்ற குருஜி திருமதி சாரதா ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இவ்வைபவத்தில் கலந்து கொண்ட அனைத்து அடியார்களுக்கும் நன்றி கூறி, அடியனுக்கு நன்றி கூறும் வாய்ப்பினை அளித்த என்எஸ்எம் அமைப்பாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை முடிக்கின்றேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. அடியன் குருஜி. அடியன் நன்றி. எல்லோருக்கும் ஒரு சின்ன அறிவிப்பு. இந்த 4 சனிக்கிழமை, மார்கழி மாதம் 4 சனிக்கிழமைகளிலும் 4 உபன்யாசங்கள் இருக்கின்றன. அனைவரும் திரளாக அனுபவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். வருகின்ற சனிக்கிழமை 21ஆம் தேதி ஸ்ரீ ஊவே தேவராஜன் சுவாமி ஸ்ரீரங்கம் அவர்கள் ஸ்ரீ ராமாயணத்தில் திருப்பல்லாண்டு என்ற தலைப்பில் பேச இருக்கிறார்கள். 28ஆம் தேதி சனிக்கிழமை கோவை ஆண்டாள் ஸ்ரீநிதி என்னும் 11 வயது குழந்தை வயதிலிருந்தே அவர்கள் உபன்யாசம் செய்து வருகிறார்கள். அவர்கள் ஆத்ம நாச்சியார் ஆண்டாள் என்ற தலைப்பில் உபன்யாசம் செய்ய இருக்கிறார்கள். 4ஆம் தேதி மட்டும் ஒருத்தரிடமிருந்து பதில் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம், பின்னர் அறிவிக்கப்படும். 11ஆம் தேதி திருமதி பிரியா ஐயப்பன் அவர்களுடைய திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் ஆகிய 4 உபன்யாசங்கள் இருக்கிறது. அனைவரும் கண்டு கேட்டு இன்புற்று ஆண்டாள் தாயருடைய அருளை பெற கூடியிருந்து பிரிந்தலோ ரெம்பாவாய் என்று சொல்லுக்கேற்ப இணங்க கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. இத்துடன் இனிதே நிறைவு பெறுகிறது. என் கால் கொடுத்துருங்க மேடம் எல்லாமே.